இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கடந்த வாரம் இருந்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆர்சி சாப்மன் என்ற ஒரு பாதிரியாரை குறித்து நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். இவர் என்னவா, ஒரு நாள் காலை எழும்பி அவர் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட அவர் கலந்துரையாட வேண்டி அவர் ரெடியாகி கொண்டிருந்தார். அவர் ரெடியாகி கொண்டு அவரை மீட் பண்ணோன்னு, அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்ணோன்னு ரெண்டு பேரும் ஒருவர் கிரீட் பண்ணி கொண்ட பிறகு இந்த தேவனுடைய தாசன், இந்த பாதிரியார் இவ்வாறாக சொன்னாராம், நான் ரொம்ப பேர்டண்டாக இருக்கேன், நான் ரொம்ப சோர்வுற்றவனாக இருக்கிறேன் என்று சொன்னாராம். உடனே அந்த ரிப்போர்ட்டர் கேட்டாராம், ஐயா உங்கள் முகத்தில் சோர்வே தெரியவே இல்லையே, நீங்கள் மிகுந்த சந்தோஷம் உள்ளவராக ஒருவராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யுவர் ஃபேஸ் லுக்ஸ் வெரி ஜாய்ஃபுல். ரொம்ப சந்தோஷம் மிகுதியினால் உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதே, நீங்கள் போய் சொல்கிறீங்க நான் ரொம்ப பேர்டண்டாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னையா அப்படின்னு கேட்டானோ. இவர் என்ன சொன்னாராம், சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, The Lord has given me great benefits so that I am burdened. ஆண்டவர் எனக்கு நேராக அநேக நன்மைகளை கொடுத்து விட்டார். The Lord has filled me with lots of benefits. I have no time to praise him. ஆண்டவர் நான் துதிப்பதற்காக ஒரு நேரமே இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்னை அதிகமாக ஆசீர்வாதங்களினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் அநேக காரியங்களினாலும் அவர் என்னை நிரப்பினபடியால் அவரை துதிப்பதற்கு ஒரு கரெக்டான டைம் எனக்கு கிடைக்காதனால நான் ரொம்ப சோர்ந்து காணப்படுகிறேன்னு சொன்னாராம். பெரிய மாணவர்களே, நம்ம இந்த கடைசி மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கிற அநேக திருச்சபைகளில் இந்த மாதம் த மந்த் ஆஃப் கிராட்டிடியூட்னு அவங்க யாவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை துதிப்பதற்காக, அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தை அவர் பிரத்யேகமாக அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாளிலும் சரி, கர்த்தர் நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அவர் நம்மை சந்தோஷமாக வைக்க வேண்டும், நம்மை அவர் சந்தோஷமாகவும் பூரிப்புள்ளவர்களாகவும் அவர் வைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் தானே அவரை நாம் யாவரும் இணைந்தவர்களாக ஒரே மனதோடு கூட அவரை நாம் யாவரும் ஸ்தோத்திரம் செய்வோமா? நம்ம இருக்கிற இடங்களிலே அப்படியே தலைகளை தாழ்த்தி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நாம் ஜபிக்கலாமா? என் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் உமது பாதத்திற்குள்ளாக உமது பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களோடு கூட இத்தனை நாட்கள் நீர் இருந்து நாங்கள் செய்த எல்லா காரியங்களும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தகப்பனே அதை விளங்க பண்ணி நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசங்களினால் நாங்கள் சாப்பிடும்படியாக, எங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாக அநேக நற்கிரியைகளை எங்களுக்கு நீர் செய்து வந்திருக்கிறீர் அப்பா. இந்த நேரத்திலும் தானே ஆண்டவரே, இந்த கடைசி டிசம்பர் மாதத்திற்குள்ளாகவும் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை மாதங்களாக ஒருவேளை எங்களுக்கு எதிராக பிசாசு எத்தனையோ காரியங்களை அவன் செய்தாலும் ஆண்டவரே, கர்த்தாவே நீர் தாமே ஜெய கொடி ஏற்றினீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் ஜெய துணியை முழங்கினீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக அநேக நற்கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து ஆண்டவரே எங்களை சுகமாய் பார்த்து கொண்டீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, உமது பாதத்தில் நாங்கள் வந்து உம்மிடையே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடையே இருந்து ஆண்டவரே மன்னாவை பெற வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. லார்ட், ஓப்பன் அப் தை ட்ரெஷர்ஸ் லார்ட். ஆண்டவரே, உமது மறைப்பொருட்களை எங்களுக்கு விளங்க பண்ணும், அதை எங்களுக்கு திறந்து காண்பியும் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் என்ப போர் பாதத்தில் முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள என் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மாதம் ஆரம்பத்தில் நான் சொன்ன இந்த 4 வாரங்களும் நாம் ஒரு தொடர் போதனையாக நாம் எடுக்க போகிறோம் என்று, அதாவது it is going to be a series. what series என்று பார்க்கும் பொழுது, why did Jesus Christ come into this world? எதற்காக இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தார் என்றதின் ஒரு தொடர் போதனையை இந்த 4 வாரங்களும் நான் உங்களிடமாக கொண்டு வர வேண்டும் என்று ஆவியானவர் எனக்குள் ஏவினபடியால் அதை நான் உங்களிடமாக நான் தெரிவித்தேன். அதை போன்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர்
ஆவியானவர் எதற்காக இந்த பூமிக்குள்ளாக வந்தார் என்ற ஒரு காரியத்தை குறித்து தான், நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறோம். கடந்த வாரம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக எதற்கு வந்தார்னா, நான் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை அவர் கொடுக்க வேண்டும் என்று அவர் பூமிக்குள்ளாக வந்தார் என்பதை குறித்து நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, why did the Lord come into this world? எதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தார் என்பதை குறித்து பார்க்க முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். என்ன நடந்துச்சு என்று பார்க்கும்பொழுது, ரிக் செலட் என்ற ஒரு மனிதனை குறித்து நான் வாசித்தேன். இந்த மனிதன் என்ன பண்ணானா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராம். அவர் ஒரு சின்ன கம்பெனி ஒன்று ரன் பண்ணிக்கொண்டு அந்த கம்பெனியில் அவர் அதிக ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரனராம். இவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது, இவர் மார்ச் 3ஆம் தேதி 1991 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரது வாழ்க்கை இட் வாஸ் ஜஸ்ட் செயிலிங் ஆன் ஹை சீஸ். அதாவது அழகா நல்லா இருக்கிற ஒரு கடலில், அமைதலா இருக்கிற ஒரு கடல்ல அவரது படகு அழகாக அது பயணம் செய்து கொண்டு போனதாம். அவர் எதை எடுத்தாலும் ஃப்ளரிஷ் ஆச்சான். பணம் அவர் வீடுக்குள்ளாக புதைந்து 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 வந்து கொண்டே இருந்தாலாம். அநேக பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ்குள்ளாக அவர் போனாராம். மார்க்கெட்டில் இருக்கிற அநேக ப்ராடக்ட்ஸ்க்கு இவர் சொந்தக்காரராக மாறினாராம். ஒரு சாதாரண ஒரு மெயில் கம்பெனி ஆரம்பித்த இவருக்கு பேரில் லாஜிஸ்டிக்ஸ் ஓடுற அளவுக்கு அவர் ஆண்டவர் விருத்தி ஆக்கினாராம். ஆனால் இந்த குறிப்பிட்ட தேதி அன்று 1991 என்ன நடந்துச்சான், அவர் திடீரென்று என்ன செய்தாராம், அவர் வீட்டில் இருந்து அவர் கடந்து சென்றாராம். அவருடைய கார் கராஜ்குள்ளே போனாராம். அவர் கார் கராஜை இழுத்து பூட்டினாராம். அந்த காரை எடுத்தாராம், ஒரு BMW-வாம். அதை ஆன் பண்ணாராம். கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் அந்த ரூமை ஃபில் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவர் மரித்து போனாராம். இவர் எழுதின ஒரு லெட்டரை அந்த ஜனங்கள் யாவரும் எடுத்தார்களாம். இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர், அவர் எதை தொட்டாலும் மைடாஸ் டச் என்று சொல்லுவாங்க தெரியுமா, எதை தொட்டாலும் பொன்னாக மாறிச்சான். அப்படியாக எதை எடுத்தாலும் பாசிட்டிவ் எனர்ஜியோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இவ்வளோ பெரிய ஆண்டர்பிரனர் எதற்காக இன்றைக்கு சூசைட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் வீடு முழுதும் தேடி பார்க்கும் பொழுது அந்த சிட்டை எடுத்து அவங்க படித்தாங்களாம். அதில் எழுதியிருந்தாராம், I was successful in whatever things I did. நான் எடுத்த எல்லா காரியத்திலும் நான் முன்னேறி வந்தேன். நான் தொட்ட எல்லா காரியத்திலும் நான் முன்னேறி வந்தேன். நான் செய்த எல்லா காரியமும் பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்து கொண்டிருந்தது. என் வீட்டில் யாவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். என் குடும்பத்தினர் யாவரும் they were excited. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் they were all pleased to be with me. என் நண்பர்கள், உறவினர்கள் யாவரும் என் நிமித்தமாக அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னார். என்கிட்ட ஒரே ஒரு காரியம் இல்லை. என்ன காரியம்னு பார்க்கும் பொழுது அந்த லெட்டரில் பின்பதாக எழுதினாராம், I did not have joy. I did not have inner joy. எனக்குள்ளாக சந்தோஷமே இல்லை. எனக்குள்ளாக என் ஆழ்ந்த இதயத்திற்குள்ளாக சந்தோஷமே இல்லை என்று. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, நீ எடுக்கிற காரியம் எல்லாம் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தாலும் கூட, நீ ஒருவேளை நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் உனக்கு ஒருவேளை வெற்றியை கொடுத்து கொண்டு வந்தாலும் கூட உனக்குள்ளாக இன்னர் ஜாய் இல்லாமல் இருக்கலாம். இந்த மனுஷன் எதை எடுத்தாலும் சக்சீட் பண்ணி கொண்டு தான் இருந்தான். எதை எடுத்தாலும் ஜெயமாக இவனுக்கு முடிந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் இவனுக்குள்ள என்ன இல்லை, ஒரு இன்னர் ஜாய். ஆண்டவர் எதற்காக தெரியுமா இந்த பூமிக்குள்ளாக வந்தார்? இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, the Lord Jesus Christ came into this world to give you joy. உனக்கு அவர் சந்தோஷத்தை தரும்படியாக தான், அழுது கொண்டிருக்கிற உனக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் அவர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரிய, பிசாசானவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? நம்மை அவன் கொலை செய்யும்படியாக, சாரோ அதாவது கண்ணீர், அதாவது போராட்டம், அதாவது அழுகை, இது எல்லாம் என்ன பண்ணிடுது தெரியுமா? பிசாசு கொண்டு வந்து நம்மை கொலை செய்யும்படியாக அவன் அதை நம் பக்கமாக கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அவர் நம் பக்கமாக அவரது சந்தோஷத்தை கொண்டு வந்து நம்மை ஜீவனோடு கூட வைக்க வேண்டும் என்பதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூவுலகில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கும் ஒருவேளை உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், அழுகையோடு கூட நீ காணப்படலாம். sorrow might be your cup. உனது பாத்திரம் கண்ணீராக கூட இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையை நான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதின் நோக்கம் எதற்காக தெரியுமா? உனக்குள்ளாக நான் சந்தோஷத்தை தர வேண்டும். நீ வேண்டி விரும்பி
விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை உனக்கு நான் அருள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு உன் வாழ்க்கையை நான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ விண்ணப்பித்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலளித்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நான் சந்தோஷத்தை தரப்போகிறேன். நீ இத்தனை நாட்கள் உன் இரவு நேரங்களில் உன் படுக்கையில் நீ கடந்து புரண்டு அழுதாயே, அதை எல்லாவற்றையும் முற்றுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக நீ உலகம் தரக்கூடாத அந்த சந்தோஷம், உலகம் தரக்கூடாத அந்த சமாதானம், உலகம் தரக்கூடாத அந்த எல்லா ஜாய்ஸ், அதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கு நான் உன் பக்கமாக வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கென்று இப்பொழுது இம்பார்ட் பண்ணுகிற இந்த ப்ராமிஸை நீங்கள் உறுதியாக்கி கொண்டீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்படி எழும்பி நின்றவர்களாக நீங்கள் சந்தோஷத்தில் குதிப்பீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை நான் சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு கூட முடிந்து அடைய போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் சமூகத்திற்கு முன்பதாக இனி நீ ஆனந்த களிப்போடு கூட நீ கம்பீரித்து நீ ஆர்ப்பரிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் இன்றோடு கூட முடிவடைகிறது. Your sorrows will be turned into joy என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அதற்காக தான் இயேசுவானவர் இந்த பூ உலகத்திற்கு இறங்கி வந்தார். Jesus came into this world to turn your cup of mourning into dancing. உனது அழுகையின் பாத்திரத்தை ஆனந்த களிப்புள்ள பாத்திரமாக அவர் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமிக்குள்ளாக வந்தார். Hallelujah. He wants to give you his joy. அவர்கிட்ட இருக்கிற சந்தோஷம், அவருக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷம், அவருக்குள்ளாக இருக்கிற அந்த cheerfulness, அவருக்குள்ளாக இருக்கிற அந்த joyfulness, இது எல்லாவற்றையும் உன்னிடமாக அவர் இம்பார்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தேவன் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், பிரதர் என் லைஃப்ல சந்தோஷம்ன்றதே இல்லவே இல்லை பிரதர், என் சந்தோஷம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என் சந்தோஷம் சிதைக்கப்பட்டு விட்டது. all my joys were just slaughtered many years ago. அன்பு சகோதரனை, சகோதரிகளே, நீ கண்ணீரோடு கூட இருப்பா என்றால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் என்ற வார்த்தையை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, this joy, இதை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா 165 தடவை வந்திருக்கிறதா. அதே போன்று நீங்க NASV, அதாவது நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா அது சுமார் 182 தடவை வந்திருக்கான். NIV வெர்ஷன்ல நீங்க பார்க்கும்போது 218 தடவை வந்திருக்கதான். ESV, அதாவது இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல பார்க்கும் பொழுது 438 தடவை வந்திருக்கிறான். எதற்காக இத்தனை தடவை சந்தோஷம் என்ற வார்த்தையை ஆண்டவர் வேதாகமத்திற்குள்ளாக புதைத்து புதைத்து வைத்திருக்கிறார்னு பார்க்கும் பொழுது அவர் எதற்காக வைத்திருக்கிறார்? நீங்களும் நானும் அதை வாசிக்கும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளாக சந்தோஷம் மலர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் கையில் ஏந்தும் பொழுது உங்களுக்குள்ளாக அந்த வேதத்தின் வார்த்தையானது உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா அழுகையும், எல்லா கவலைகளையும், எல்லா நிந்தனைகளையும், எல்லா அவமானங்களையும், எல்லா ஏக்கங்களையும் எல்லாவற்றையும் அது வெளியே எடுத்து போட்டு உங்களுக்குள்ளாக தெய்வீக சந்தோஷத்தை அது கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் வேதாகமம் முழுவதும் இத்தனை இடங்களில் ஜாய், சந்தோஷம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜாய் என்ற வார்த்தைக்கு அநேக டிரான்ஸ்லேஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். தமிழ் வேதாகமத்திலே நீங்க பார்க்கும் பொழுது அதை சில இடத்துல சந்தோஷம்னு சொல்லுவாங்க, சில இடத்துல மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஆனந்த களிப்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இட் சிக்னிஃபைஸ் த ஜாய் which the Lord brings. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜாயை தான் இது எல்லாம் குறிக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு அந்த ஜாய் ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். உனக்குள்ளாக கர்த்தர் அந்த சந்தோஷத்தை கொண்டு வரப்போகிறார். நீ ஒருவேளை சொல்லலாம், பிரதர் நான் போய்கொண்டிருக்கிற பாதை கண்ணீரின் பாதை பிரதர் உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறதே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் சென்று கொண்டிருக்கிற பாதை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ், இட் இஸ் ஃபுல் ஆஃப் க்ளூம், இட் இஸ் ஃபுல் ஆஃப் டியர்ஸ். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்னிடமாக ஜெபிக்க அவன் ஃபோன் பண்ணும்போது அவன் சொல்லுவான், அண்ணே நான் போயிட்டு இருக்க பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தெரியுதுண்ணே, நான் இரவு நேரம் எல்லாம் என் படுக்கையில் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன்னு. அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் என் கண்ணீரை கண்டாவது நான் போய்கொண்டிருக்கிற அந்த பாதையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு போனால் மீண்டுமாக அதே பாதையில் நான் கடந்து செல்லும்படியாக கர்த்தர் என்னை வழிநடத்தி கொண்டு போறாருன்னு. My path is not turned because of my crying.
ஆண்டவர் என் கண்ணீரை கண்டு என் பாதையை அவர் மாற்றவே மாட்டேன்றாரு. எனக்கு அந்த கண்ணீரின் பாதையிலே என்னை கூட்டிக் கொண்டு போறாரு. இன்னும் எத்தனை வருஷம் தான் ஆண்டவர் இவ்வளவு கோபத்தோடு கூட உக்கிரத்தோடு கூட என்னை இதே பாத்வேல எத்தனை வருஷம் அண்ணன் கூட்டு போவாருன்னு சொல்லிட்டு அநேக விஷயம் என்னிடமாக அவன் வருத்தத்தோடு கூட அவன் பேசுவதுண்டு. அன்பு சகோதரி, ஒருவேளை நீங்களும் அப்படிதான் நினைக்கலாம். ஆண்டவர் என் கண்ணீரை கண்டும் காணாதவரை போல இருக்கிறாரு. ஆண்டவர் என் அழுகையை பார்த்தாலும் கூட அவர் அதை காணாதிருப்பது போல அவர் முகத்தை திருப்பி விட்டாரோ என்னமோ என்று சொல்லி உங்கள் மனதிற்குள்ளாக நீங்கள் வருந்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை காண்கிற தேவன் நான். ஹல்லேலூயா. I am the Lord who sees your tears. உன் கண்ணீரை காண்பது மட்டுமல்லாது அந்த கண்ணீருக்கு பதில் செய்து உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. I have seen your tears and I will just wipe those tears from your eyes and I will bring my joy into you என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷம், நான் கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை உனக்குள்ளாக நான் தரப்போகிறேன். எனக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம் உனக்குள்ளாக வரும்பொழுது all your sorrows it will be turned into joy என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்காட்லாந்து தேசத்தில் நியூ ஹெப்ரைடர் என்ற ஒரு பட்டணத்தில் ஒருத்தர் மிஷனரியாக போனாராம். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜான் ஜி பேட்டன். இவர் அந்த ஊருக்கு போயிட்டு அவர் என்ன செஞ்சாராம், இவர் மனைவியுமாக கடந்து சென்றாங்களாம். அவங்களுக்கு பல வருடமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லையா. அந்த ஊருக்கு இவங்க கடந்து சென்று மிஷனரி ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்களாம். ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் அந்த சகோதரியானவள் அவர்கள் கற்பம் தரித்தார்களாம். அவர்களுக்கு குழந்தை பிறந்த பொழுது அழகான ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு பிறந்ததாம். அந்த பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு ஒவ்வொரு மீட்டிங்ஸ்க்கும், இல்லாவிட்டால் ஒவ்வொரு கேம்பெயின்ஸ்க்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ப்ரேயருக்கும், இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஹவுஸ் விசிட்ஸ்க்கும், வில்லேஜஸ் மீட்டிங்க்கும், எல்லாத்துக்குமே அந்த குழந்தையை தூக்கிக்கொண்டு அந்த தாயார் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தாங்களாம். இப்படியாக காலங்கள் கடந்து கொண்டே வந்ததாம். அந்த பிள்ளைக்கு சரியாக 3 வயது ஆன அந்த தருணத்தில் என்னாச்சான், அந்த பிள்ளை எழும்பி நடந்து பேச ஆரம்பித்து ஓடிக்கொண்டு இந்த அப்பாவும் அம்மாவோடு கூட சேர்ந்து அந்த சின்ன பிள்ளையும் ஊழியம் செய்து கொண்டே வந்தது. இப்படியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் அந்த ஊர் முழுசும் ஒரு கொடிய வாதை ஒன்று வந்ததாம். அந்த வாதை இந்த தாயாரை பற்றி கொண்டதாம். இந்த தாயாரை பற்றி கொண்டவுடன் இந்த வாதையினால் இந்த சகோதரி தனது எல்லா பலத்தையும் இழந்தார்களாம். அவர்கள் சோர்ந்து அவர்கள் படுத்த படுக்கையாக மாறினார்களாம். கொஞ்ச நாட்களுக்குள்ளாக இந்த வாதையானது இந்த தாயிடமிருந்து இந்த பிள்ளைக்குள்ளாக கடந்து வந்ததாம். இந்த பிள்ளையும் சோர்ந்து காணப்பட்டானாம். அவன் ஓடிக்கொண்டிருந்த அந்த தருணங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில் முடிந்தது போன்று இந்த தாயின் பக்கத்தில் அவனும் படுத்தான். இருவரும் படுத்த படுக்கையானார்களாம். ஆனால் இவரோ கர்த்தருடைய ஊழியத்திற்கு நான் செல்வேன், என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிட்டு கர்த்தர் மீது பாரத்தை வைத்துவிட்டு இவர் கலங்கி தவிக்காமல் அவர் என்னை ஆதரிப்பார் என்று சொல்லி அவருக்கு பின்பதாகவே இவர் ஓடிக்கொண்டே இருந்தார். ஒரு வாரம் கழித்ததான் இந்த இருவரும் ஒரு நாள் இரவு அவர்கள் மரித்து போனார்களாம். அப்பொழுது இந்த சகோதரன் இந்த தேசத்தின் மற்றொரு பகுதியில் இருந்தபடியால் அவர் 2 நாட்கள் கழித்து ஓடோடி வந்தாராம். அவர் வந்து இந்த இருவரையும் பார்த்த பொழுது இவர்கள் இருவரையும் அழகாக துணிகளில் சுற்றி அவர்கள் கிடத்தியிருந்தார்களாம். இதை வந்து பார்த்தவுடன் இந்த தகப்பனாருக்கு, இந்த மிஷனரிக்கு, இந்த பேட்டர்னுக்கு இருதயமெல்லாம் உடைந்ததாம். இருதயமெல்லாம் சுக்குநூறாக உடைக்கிற அளவுக்கு அவர் இந்த காட்சியை கண்டவுடன் அவர் ஏங்கி ஏங்கி அழுதார். அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. He was just moved into tears. அவர் அழுகைக்குள்ளாகவே அவர் சென்று விட்டார். பல மணி நேரங்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு கதறி கதறி அழுதார். அவர் சொன்னாராம், ஆண்டவரே உமது ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக தானே நான் ஓடினேன், உமக்காக தானே ஆண்டவரே நான் ஓடினேன், உமக்காக தானே நான் உம்மை பின்பற்றி கொண்டு உமது ஊழியத்தை அல்லவா நான் செய்து கொண்டு வந்தேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டமா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிந்தனையா? இன்றைக்கு நான் வெளியே செல்லும் பொழுது, உம்மை குறித்து நான் பிரசங்கிக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு திரும்பி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தவர் கதறினாராம். அன்றைக்கு இரவு என்ன நடந்துச்சான், அழகாக இந்த 2 பேரையும் அவர் கொண்டு போய் ஒரு குழியை தோண்டி எல்லாருக்கும் முன்பதாக தனது மனைவியும் தனது குமாரனையும் அவரே கையால் புதைச்சார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் என்ன நினச்சாராம், அந்த குழிக்குள்ளாகவே நாமும் விழுந்து நாமும் மரித்து விடலாம் என்று சொல்லி கூட அவர் அதற்கு கூட முற்பட்டாராம். எல்லாம் முடிந்ததான். அழகாக அதுக்கு மேலே ஒரு கிராஸ் வச்சாங்களாம். எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். இன்றோடு கூட என் சந்தோஷம் முடிவடைந்தது. எனக்கு இத்தனை நாள் பிள்ளை எல்லாம் இருந்துச்சு, கர்த்தர் தாமே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், எனக்கு ஒரு அழகான மனைவியை கொடுத்தார், எனக்கென்று ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த சந்தோஷத்தை நானே இப்பொழுது புதைத்து வைத்து விட்டேன்.
இனி என் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது, இனி என் வாழ்க்கை முழுவதும் சோகம்தான் என்று சொல்லி கண்ணீரோடு கூட அவர் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தாராம். மீண்டுமாக he started his life with tears. எங்கு சென்றாலும் கண்ணீர் விடுவாராம். ஊழியத்திற்கு அந்த அளவுக்கு போகாமல் அவர் தன்னையே செக்லூட் பண்ணி கொண்டு வந்தாராம். ஒரு நாள் இரவு அவருக்கு மத்தியில் அவர் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மத்தியில் மிகுந்த மகிமையுள்ள ஒரு மனிதன் நடந்து வந்தாராம். அவர் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது it was so bright for him to behold. அவர் காணக்கூடாத அளவுக்கு அவர் மிகுந்த பிரகாசமாக அந்த மகிமையுள்ள அந்த மனிதர் காணப்பட்டாராம். அவர் திரும்பி பார்த்தாராம். அந்த மகிமையுள்ள அந்த மனிதரிடமிருந்து ஒரு சத்தம் ஒன்று தொனித்ததாம். டியர் ஜான் பேட்டன், என் அன்புள்ள ஜான் பேட்டன், நீ அழுது கொண்டிருப்பது என் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. நீ அழுது கொண்டிருக்கிறது என் சித்தம் கிடையாது. இட் இஸ் நாட் மை வில் தட் யூ ஷுட் க்ரை. நீ அழுது கொண்டிருப்பது என் சித்தம் அல்ல. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடக்க ஆரம்பி. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அதை நீ மூடி வை. யூ ஸ்டார்ட் வாக்கிங் வித் மீ. என்னோடு கூட நடக்க ஆரம்பின்னு சொல்லிட்டு அந்த மகிமையுள்ள அந்த மனிதர் தனது வாயை திறந்தவர் சொன்னாராம். அவர் உடனடியாக எழுந்தாராம். நேராக அவர் சொன்னது போல் இவர் படுக்கை எல்லாத்தையும் மூடி வச்சாராம். ஹீ ஸ்டார்டட் வாக்கிங். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நடக்கும்போது அவர் வீட்டுக்கு வெளியில் நடந்தாராம். ஒரு பெரிய வயல் ஒன்று காணப்பட்டதாம். அந்த வயலை நோக்கி அந்த மனிதர் நடந்து கொண்டே சென்றாராம். இவர் அவருக்கு பின்பதாகவே நடந்து கொண்டே சென்றாராம். அந்த நேரத்தில் 2 சைடும் பார்த்தா வயல்கள் அறுப்புக்காக தயாராக இருந்ததாம். அவர் 2 சைடும் அந்த மகிமையுள்ள மனிதர் தனது கரங்களை காட்டி சொன்னாராம். 2 சைடும் என்ன பார்க்குறேன்னு கேட்டாராம். உடனே இவர் என்ன சொன்னாராம், கதிர்கள் எல்லாம் தயாராக இருக்கிறது அறுப்புக்காக, ஹார்வெஸ்ட்காக. ஆல் த கிராப்ஸ் ஆர் ரைப்பண்ட் அப்படின்னாராம். நான் சொன்னாராம், இத்தனை கதிர்களையும் அறுப்பதற்காக, இத்தனை கிராப்ஸையும் ரைப்பண்டான அந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணும்படியாக தான் உன்னை நான் அழைத்தேன். ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? படுக்கையில் படுத்து அழுது கொண்டிருக்கிறாய். நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் எனக்காக நீ இத்தனை கதிர்களையும் உன்னால் அறுத்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க முடியும். ஏதோ 2 கிராப் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த 2 கதிர்களை நான் அறுத்து விட்டேன் என்றது காரணத்துக்காக நீ கண்ணீரோடு கூட இருக்கிறாயே. உன்னை நம்பி இத்தனை கதிர்கள் அது ரைப்பண்டா நின்று கொண்டிருக்கிறது. இத்தனை கதிர்களும் உனக்காக கதறி கொண்டிருக்கிறது. நீ அதை அறுக்க வேண்டும் என்பதற்காக, அவற்றை நீ ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக உனக்காக இத்தனை கதிர்கள் அது காத்து கொண்டிருக்கிறது. உனது வாழ்க்கையில் 2 கதிர்களை நான் அறுத்து விட்டேன் என்ற காரணத்தினால் நீ புரண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயே. படுக்கையில் படுத்து படுக்கையெல்லாம் கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறாயே. உனக்காக உன்னை நோக்கி பார்த்து கொண்டு உனக்காக ஏங்கிக் கொண்டு இத்தனை கதிர்கள் அது ஆயத்தமாக இருக்கிறது. இதோடைய கண்ணீருக்கு நீ என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த மகிமையுள்ள அந்த மனிதராகிய என் கர்த்தர் இவர் குன்பதாக திருவளம் பற்றினாராம். அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டாராம். பேட்டன் கண்ணீரோடு அழுதாராம். அழுதுட்டு சொன்னார், ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் அழுதது எல்லாம் போதும் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில் நீர் உமது சந்தோஷத்தை கொடுப்பதின் காரணமாக நான் உமக்காக இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய போகிறேன். என் மனைவியும் என் பிள்ளையும் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் 10 கிலோமீட்டர் போய் ஊழியம் பண்ணனா, இனி நான் 20 கிலோமீட்டர் போகிறேன். ஐ எம் கோயிங் டு கோ டபுள் டைம்ஸ் அண்ட் டூ த மினிஸ்ட்ரி பிகாஸ் யூ ஹேவ் ஃபில்ட் மீ வித் யோர் ஜாய். உமது சந்தோஷத்தினால் இப்பொழுது என் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லி அவர் அங்கே முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். ஆண்டவர் தமது சந்தோஷத்தினால் அவரை நிரப்பினாராம். அன்றையிலிருந்து அவர் ஊழியம் பன்மடங்காக விருத்தி அடைய ஆரம்பித்ததாம். என் அன்பு சகோதரனே, ஒருவேளை நீ கூட நினைச்சிட்டு இருக்கலாம், உன் வாழ்க்கையில் நடந்த சில சோக சம்பவங்களினால், உன் வாழ்க்கையில் நடந்த சில கண்ணீர் வடிக்கக்கூடிய சில நிகழ்வுகளினால் உன் வாழ்க்கையை நீ ஒருவேளை வெறுத்து கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் நடந்த சோகம் உண்மைதான், நான் இல்லை என்று அதை மறுக்கவே இல்லை. ஆனால் உனக்குள்ளாக எனது சமாதானத்தை இப்பொழுது நான் வைக்கப் போகிறேன், எனது சந்தோஷத்தை நான் விதைக்கப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ மை ஜாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வரும் பொழுது அழுகையுள்ள ஒரு முகத்தோடு கூட கண்களை கசக்கி கொண்டு வருவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அவர் சமூகத்திற்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது உங்கள் பாத்திரம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிய வேண்டும்.
His joy must be fully overflowing in your cup. உங்கள் பாத்திரமானது அவர் சந்தோஷத்தினால் அது நிரம்பி வழிய வேண்டும். ஏனென்றால் இந்த ஜாய் என்ற வார்த்தையில் கிரேக்க வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது it refers to சாரா. சாரா என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. அந்த சாரா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது it refers to inner joy. உங்களுக்குள்ளாக சந்தோஷம், inner joy என்று பார்க்கிறோம். it refers to delight. அது சந்தோஷத்தின் மிகுதி என்று பார்க்கிறோம். it refers to bliss. சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிற சந்தோஷம் என்ற கர்த்தருடைய அந்த டேர்ம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை அவர் பிளிஸ்குள்ள கொண்டு போகிறாராம். அவர் சந்தோஷத்தினால் முக்தி அடைய செய்ய போகிறாராம். ஹல்லேலூயா. எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் பார்த்தீங்கன்னா முக்தி. you will be gone into greater heights in this happiness, in the joyfulness குள்ளாக இந்த சந்தோஷத்தின் முக்தி நிலையை நீங்கள் அடைய போகிறீர்களாம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, இந்த சந்தோஷத்தை தான் அவர் பிறப்பதினால் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அவர் இந்த பூமிக்குள்ளாக அவர் பிறந்ததின் நோக்கம் எதற்காக தெரியுமா? உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இத்தனை நாட்கள் சோகமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களோட பக்கத்தில் இருக்கிற அந்த நெய்பரை தட்டி சொல்லுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பர்சனை உலுக்கி சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமி வந்ததே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான். இத்தனை நாட்கள் நான் அழுது கொண்டிருந்தது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ளாக வந்து அவர் எனக்குள்ளாக சந்தோஷத்தை விதைக்கப் போகிறார். இந்த நாளில் அவர் என் பக்கமாக பரிசுத்த ஆவியானவரோடு கூட வந்திருப்பது எனக்கு சந்தோஷத்தை அருளும்படியாக தான். எனக்குள்ளாக அவர் சந்தோஷத்தை வைக்கும்படியாக தான். எனக்குள்ளாக அவர் சந்தோஷத்தை அடைத்து வைக்கும்படியாக தான் அவர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி உங்கள் பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி அவர்களை உலுக்கி சொல்லுங்க. கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளும் வண்ணமாக அவர்களை உலுக்கி அவர்களை அசைத்து அவர்களிடமாக சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வந்திருப்பதும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் என்று. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது நீ பெற்றுக்கொள். உன் வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற அந்த சோகத்தை, உன் வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற அந்த கண்ணீரை அவர் எடுத்து போடும்படியாக தான் அவர் தமது சந்தோஷத்தோடு கூட, அவர் தமது பிளிஸோடு கூட, அவர் தமது டிலைட்டோடு கூட, அவர் தமது ஜாய்ஃபுல்னஸோடு கூட உன் மத்தியில், உன் வீட்டிற்குள்ளாக, உன் அறைக்குள்ளாக, நீ எந்த இடத்திலிருந்து இதை கண்டு கொண்டிருக்கிறாயோ உன் இருதயத்திற்குள்ளாக அவர் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வீக சந்தோஷம் இப்பொழுது உன் இருதயத்தை அது ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் ஜஸ்ட் என்கல்ஃபிங் யுவர் ஹார்ட். தெய்வீக சந்தோஷம் உன் இருதயத்தை அது ஆட்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, the Lord Jesus came into this world to give you joy. Joy, unspeakable joy என்று பார்க்கிறோம். உலகம் தரக்கூடாத, இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே காணப்படாத, இந்த உலகத்தில் கேள்விப்பட முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் the Lord Jesus came into this world. Hallelujah. நீங்கள் ஒரு நினைக்கலாம், அநேக காரியங்களை செய்ததின் காரணமாக எனக்கு சந்தோஷம் வரணும். கிடையவே கிடையாது. உங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா அது வானத்திலிருந்து மட்டும்தான் வரணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த சந்தோஷம் வரணும்னாலும் சரி, உண்மையான ஜாய் உங்களுக்கு எதில் வேணும்னாலும் நீங்கள் எங்கே தேடினாலும் சரி, you will not get true joy unless it is given to you from the Holy Ghost, from the Father in heaven. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக பரிசுத்த தகப்பனாரிடமிருந்து, நமது பரிசுத்த தந்தையிடமிருந்து, பரலோகத்திலிருந்து வந்தால் ஒழிய உங்களுக்கு வேற எந்த இடத்திலும் உங்களுக்கு சந்தோஷத்தை காணவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த சாரா என்ற இந்த கிரேக்க வார்த்தையை குறித்து நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அது 57 வசனங்களில் 59 முறை வந்திருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, why is joy so much special? இந்த ஜாய், இந்த சந்தோஷம் என்பது எதற்காக அவ்வளோ முக்கியத்துவம் படைத்தது? எதற்காக ஆண்டவர் அவ்வளோ முக்கியத்துவத்தை இந்த வேதாகமத்திற்குள்ளாக இந்த சந்தோஷத்திற்காக அவர் வைத்திருக்கிறார் என்றதை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு ப்ராபப் உங்களுக்கு நான் சொல்கிறேன். It takes 72 muscles to cry or frown. அதாவது 72 மசில் யூஸ் பண்ணி நம்ம சோகமாகவோ இல்லாவிட்டால் நம்ம அழுகவோ செய்கிறோமா? ஆனால் வெறும் 14 மசில் தான் இருக்குதான். எதுக்குன்னா நம்ம ஸ்மைல் பண்றதுக்காக. அதுதான் உலக பிரகாரமாக சொல்றாங்க, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்ட்டு. வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம், சந்தோஷமாயிருங்கள், உயர்வானாலும் தாழ்வாகனாலும் சர்வ வல்ல தேவன் உங்களோடு கூட இருப்பதினால் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று. Hallelujah. The Lord Jesus is always with us to make us happy, to make us cheerful, to make us joyful. ஆண்டவரே, என் பக்கத்தில் நீர் கடந்து வாரும் லார்ட். என் பக்கத்தில் கடந்து வந்து என்னை இப்பொழுது சந்தோஷமாக மாற்றும் என்று இன்றைக்கு நீங்கள் கேட்பீங்களா?
போகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கும் தியானத்திற்குள்ளாக நாம் எடுக்கிற அந்த பகுதி என்னன்னா, இந்த லூக்கா 2:8-11 இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இங்கே நீங்கள் பார்க்கலாம், மெய்ப்பர்கள் ராஜாமங்களில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க, அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாங்கன்னு பார்க்குறோம். அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, இதோ உங்களுக்கென்று ஒரு நற்செய்தியை நான் கொண்டு வருகிறேன் என்று ஒரு தேவதூதன் வருகிறார். உங்களுக்கும் உலகத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, உங்களுக்கும் உலகத்திற்கும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, glad tidings of great joy I bring to you and all mankind என்ற ஆங்கில வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். glad tidings of great joy, அதிக சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களிடமாக நான் கொண்டு வருகிறேன் என்று ஒரு தேவதூதனானவர் இந்த மெய்ப்பர்கள் கிட்ட கொண்டு வருகிறார். அன்பு சகோதரனே சகோதரிகளே, this joy comes from the heaven. இந்த சந்தோஷமானது பரலோகத்திலிருந்து அது கடந்து வருகிறது. இந்த glad tidings of great joy, இந்த கிரேட் ஜாய் யாரிடமாக கடந்து வருகிறதுன்னு பார்க்குறோம், இந்த மெய்ப்பர்களிடமாக கடந்து வருகிறது. இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கும் இந்த கிரேட் ஜாய் அவர் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. உலகம் தரக்கூடாத சந்தோஷம், உலகத்தினால் கேள்விப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடையாது. அன்ஸ்பீக்கபிள் ஜாய். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், சொல்லி முடியாத ஒரு ஆச்சரியமுள்ள ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வரும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மெய்ப்பர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க, அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த மெய்ப்பர்களுக்கு வந்த இந்த கிரேட் ஜாய் என்னவென்று பார்க்கும் பொழுது அது சின்லெஸ் ஜாய் என்று பார்க்கிறோம். அது பாவமற்ற, பாவமில்லா ஒரு சந்தோஷம், பாவம் இல்லா ஒரு சந்தோஷம். there is no place for that sin in that joy. அந்த சந்தோஷத்திற்குள்ளாக பாவம் இல்லவே இல்லையா, பாவமற்ற ஒரு சந்தோஷம் என்று பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஷெப்பர்ட்ஸை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஷெப்பர்ட்ஸ் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை குறித்து நீங்கள் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, they were not merely grazing or tending flock. அவங்க என்ன மாதிரி ஒரு ஆடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டிருந்தாங்கன்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் இந்த தேவாலயத்தில் பலி செலுத்தும்படியாக பரிசுத்தமுள்ள ஒரு ஆடுகளை தான் அவங்க மேய்த்து கொண்டிருந்தாங்க. they were tending the holy goats and holy sheep which were to be slaughtered in the tabernacle in the temple of the Lord. தேவனுடைய பர்வதமாகிய தேவனுடைய தேவ ஆலயத்தில், அந்த ஆலயத்தின் பிரகாரங்களில் உள்ள அந்த பலிபீடத்தில் சங்கரிக்கப்படக்கூடிய பரிசுத்தமுள்ள ஆடுகளை இவர்கள் மேய்த்து கொண்டிருந்தார்களாம். ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கலாம், they were keeping watch over their flocks என்று பார்க்கலாம். they were keeping watch, அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று தமிழ் வேதாகமத்தில் இருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது they were keeping watch என்று பார்க்கிறோம். நீங்கள் கிரேக்க வேதாகமத்தில் பார்க்கணும்னா அங்கே ஒரு வேர்ப் ஒன்று போடப்பட்டிருக்கு, அதாவது டூயிங் வேர்ட்னு சொல்லுவோம்ல, வேர்ப், அது ஒன்று போடப்பட்டிருக்குது. என்ன வேர்ப் என்று பார்க்கும்போது ஃபைலாசோ என்று பார்க்கிறோம். ஃபைலாசோ என்றால் they were carrying out, அதாவது டு கேரி அவுட். இன்னொரு வேர்டு ஒன்று போடப்பட்டிருக்கு, அது வந்து ஒரு நவுன். அது என்னன்னா ஃபைலேக். இந்த ஃபைலேக்னா என்னவா, தி ஆக்ட் ஆஃப் கார்டிங். அதாவது they were carrying out the act of guarding. அதாவது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவர்கள் தங்களே காத்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். they were carrying out the act of guarding. அதாவது அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவர்கள் தங்களை காக்கும்படியாக ஒரு காரியத்தை அவர்கள் செய்து கொண்டே இருந்தாங்க. என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, they were guarding their holiness. they were carrying out the act of guarding themselves. அவர்களை பாவத்திலிருந்து அவர்களை பரிசுத்தமாக அவர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. பரிசுத்தமான ஒரு ஆடுகளை அவங்க டென் பண்ண வேண்டும் என்றால், பரிசுத்தமான ஆடுகளை அவர்கள் மேய்க்க வேண்டும் என்றால், அவர்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, what they were doing an act of guarding themselves. they were carrying out an act of guarding themselves. அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டும் அவர்கள் பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடைந்து கொண்டும் அவர்கள் தங்களே காத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது, when you do the act of guarding yourself, you will receive a sinless joy. You will receive a joy which is beyond words. Unspeakable joy will knock in your door when you guard your holiness.
உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது, when you do the act of guarding yourself, what will happen? என்ன நடக்குமா? உங்களுக்குள்ளாக தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த பரத்தின் சந்தோஷம் உங்களுக்குள்ளாக கடந்து வரும். அந்த பாவமில்லை அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாக கடந்து வரும். இந்த உலகமெங்கும் காணப்படாத, காண கிடைக்காத அந்த சந்தோஷமானது உலகம் எங்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு unspeakable joy உங்கள் வீட்டின் கதவை வந்து தட்டும். ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் முழுவதும் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அநேக மேய்ப்பர்களை நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு மேய்ப்பன், ஈசாக்கு ஒரு மேய்ப்பன், யாக்கோபு ஒரு மேய்ப்பன், தாவீது ஒரு மேய்ப்பன். இந்த மேய்ப்பர்களின் வரிசையில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது என்ற ஒரு மேய்ப்பன் ஆகிய ஒரு ராஜாவை குறித்து பார்க்கலாம். அவரது முன் காலத்தில், அவரது ஆதி நாட்கள் அவர் என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருந்தாரு? he was tending his flock. அவர் என்ன செஞ்சு கொண்டிருந்தாரு? அவர் தனது ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவராக இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், he was distressed. வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவர் சோர்ந்து காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் மூல வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது he was angry என்று பார்க்கிறோம். எதனால? அந்த ஜனங்கள் எல்லாரும் இவரை கல்லெறியும்படியாக இவரை சூழ்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மனிதரை, இந்த தேவனுடைய பிள்ளையை ஜனங்கள் எல்லாரும் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யாவரும் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவர் இருதயமானது it was distressed, it was angry. அது கோபத்தோடு கூடவும், மூர்க்கமடைந்து கொண்டும், சோர்ந்தும், அது மிகுந்த வியாகுலத்தோடும் கூட காணப்பட்டது. இந்த இடத்துல நீங்க இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, but he found strength in the Lord. அவன் தேவனுக்குள் திடமாய் இருந்தான், அவன் தேவனுக்குள் தன்னையே திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். he found a strength in the Lord என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனை சகோதரிகளை, ஒருவேளை இந்த உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் நம்ம என்ன தெரியுமா செஞ்சிரும்? நம்மை அது நமது தரிசனத்திலிருந்து இல்லாவிட்டால் நமது பரிசுத்தத்திலிருந்து அதை சற்று விலகும்படியாக செய்துவிடும். எனக்கு ஒரு சகோதரனை குறித்து நான் அறிவேன். கடந்த சில நாட்களாக அந்த சகோதரன் என்னமாக அவன் ஃபோன் பண்ணும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா, அண்ணன், என்னோட காலிங்கிலிருந்து, எனது அழைப்பிலிருந்து, எனது தரிசனத்திலிருந்து நான் விலகி விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது. எனக்கு நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்தில் நடக்கிற அநேக காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னை கோபமடைய செய்கிறது, என்னை மூர்க்கமடைய செய்கிறது. நான் அநேக காரியங்களில் எனக்கு பிடித்தமில்லாமல் நான் முற்படுகிறேன். ஏனென்றால் அந்த காரியத்தை வேறு யாருமே எடுத்து செய்ய மாட்டேன்றாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஐ ஆம் கோயிங் அண்ட் ஃபில்லிங் அப். நான் என்ன செய்கிறேன்? அவர்களுக்காக அந்த காரியத்தை நான் செய்ய முற்படும் பொழுது எனது பரிசுத்தத்திலிருந்து, கர்த்தர் எனக்கு அழைத்த அழைப்பிலிருந்து நான் விலகி கொண்டே வருகிறேன் என்று எனக்குள்ளாக பயம் காணப்படுகிறது. I am being distressed. எனக்குள்ளாக வியாகுலம் கடந்து வருகிறது. ஐயோ, நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அழைப்பிலிருந்து நான் விலகி போகிறேனே என்று சொல்லி எனக்குள்ளாக என் மீதே கோபம் வருகிறது என்று சொல்லி அந்த சகோதரன் என்னிடமாக ஒரு நாள் ஃபோன் பண்ணி அழுதான். அவனிடமாக நான் ஜெபித்த பொழுது, கர்த்தரை நோக்கி அவனுக்காக நான் விண்ணப்பம் செய்த பொழுது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் இந்த வசனம் தான். தாவீது, he was distressed. தாவீது வியாகுலத்தால் நிரம்பி இருந்தார். அவருக்குள்ளாக கோபம் வந்தது. அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே கிடையாது. அவர் கர்த்தருக்காக அநேக சங்கீதங்களை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவரை ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த ஒரு அழகான ஒரு தேவ பிள்ளை. அவருக்கென்று குறிக்கப்பட்ட அந்த அழைப்பிலே சென்று கொண்டிருந்த ஒரு கர்த்தருக்கென்று உகந்த ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் என்ன ஆகுது? ஒரு நாள் பளபளன்னு இருந்த அந்த பாத்திரம் அது கரி பூசின மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை உன் பாத்திரமும் அப்படிதான் இருக்கலாம். உன் பாத்திரத்தை கர்த்தர் நல்லா ஷைன் பண்ணி, நல்லா அழகா வார்னிஷ் நிறைய அந்த இதெல்லாம் போட்டு நல்லா பளபளன்னு ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கலாம். அதாவது நான் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் சர்ச்சில் போனோன்னா, நான் அந்த சாட்டர்டேஸ் தோறும் ஈவினிங் நான் எங்கள் சர்ச்சில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பாஸ்டருடைய பையனோட நான் சேர்ந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த பிரான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் நம்ம போய் முழங்கால் போடுற அந்த ரெயிலிங்ஸ், இது எல்லாத்தையுமே பிராசோன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடை வச்சு நாங்கள் வாஷ் பண்ணோம். அதாவது வீல் ஸ்மியர்ட்டா அதை லைட்டாக தான் போடுவோம். லைட்டாக போட்டு நல்லா கஷ்டப்பட்டு தேய்ச்சோன்னா அது எப்படி தெரியுமா ஆகும்? அந்த லிக்விட் கொஞ்சம் இருந்தால் கூட அந்த துணியை வச்சு நம்ம தேய்க்க என்ன தெரியுமா ஆகும்? அந்த ரெயிலிங்ஸ் எல்லாம் அழகாக அந்த பிராஸ் நம்ம மூஞ்சி பார்த்தா அந்த பிராஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு பளபளன்னு மாறும். ஒருவேளை கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக உன் வாழ்க்கையும் கூட ஆண்டவர் அந்த அளவுக்கு ஷைன் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த லாக்டவுனுக்கு முன்பதாக நீ ஒருவேளை ஒரு நல்ல அழுக்கு படிஞ்ச ஒரு பிராஸ் எக்யூப்மெண்ட்டாக நீ இருந்திருக்கலாம். ஆனால் இந்த லாக்டவுனில் நீ கர்த்தரோடு கூட நீ நெருங்கி இருக்கலாம். ஆண்டவர் ஒன்று வச்சு
நல்லா தேய்ச்சி உன்னை அழகாக பலன்னு ஆண்டவர் மாற்றிருக்கலாம். ஆனால் மீண்டுமாக இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே when you go back into your work, உனது வேலைக்குள்ளாகவும் இந்த உலகத்திற்குள்ளாக நீ கடந்து செல்ல உன் வாழ்க்கை என்ன மாறிடும்? ப்ரீ லாக்டவுன், அதாவது லாக்டவுனுக்கு முன்பதாக எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருச்சோ அந்த மாதிரி ஒருவேளை உன் வாழ்க்கையும் அழுக்கு படிஞ்சு காணப்படலாம். உன் வாழ்க்கையும் ஒருவேளை it might have lost the glory which you received during this lockdown from the Lord Jesus Christ. தேவனிடமிருந்து நீ பெற்றுக்கொண்ட அந்த மகிமை அது இழந்து ஒருவேளை நீயும் அழுக்காக மாறியிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ளாக நான் என் பலனை வைக்கப் போகிறேன். டேவிட் found his strength in the Lord. தேவனுக்குள்ளாக அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தேவனுக்குள்ளாக தனது பலத்தை அவன் கண்டான். இன்றைக்கும் ஆண்டவருடைய பலன் உனக்குள்ளாக கடந்து வருகிறது. அந்த பலன் என்ற வார்த்தைக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா it refers to joy. He was filled with anger, he was filled with distress, he was broken hearted, he was devastated, but he found the joy of the Lord in the Father. பிதாவானவருக்குள்ளாக அவர் சந்தோஷத்தை கண்டார். ஹல்லேலூயா. அவர் சோகமாக தான் இருந்தார், டிஸ்ட்ரெஸ்டாக தான் இருந்தார், கோபமாக இருந்தார், ஆங்கிரியாக இருந்தார். இவை எல்லாவற்றிலும் அவர் கண்டது கர்த்தரிடம் உள்ள அந்த சந்தோஷத்தை. என் அன்பு சகோதரனே, ஒருவேளை நீ நினைக்கலாம், பிரதர் என் வாழ்க்கையில் எல்லாம் சாபமாக தான் பிரதர் இருக்குது, எல்லாம் கோபமூட்டும் காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் எனது சால்வேஷனை இழக்கக்கூடிய அநேக காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை ஒருவேளை கர்த்தர் அவர் ரட்சித்து அவர் மீட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் மீட்டு கொண்டு உன்னை தம் பக்கமாக வைத்திருந்தாலும் கூட உனக்கு நடக்கும் காரியங்கள் எல்லாம் உனது ரட்சிப்பிலிருந்து உன்னை வழிவிலக செய்து கொண்டிருக்கலாம். I don't know whom I am talking this to. நான் யாருக்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று தெரியவில்லை. நீ போய்கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை உன் ரட்சிப்பிலிருந்து உன்னை வழி விலகும்படியாக செய்கிற ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை என் பக்கமாக நான் சேர்த்துக்கொண்டு எனது சந்தோஷத்தை உனக்குள்ளாக விதைக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. நீ இத்தனை நாட்கள் கோபமோடு கூட மூர்க்கம் அடைந்து கொண்டும் சாபத்தோடு கூட நிறைந்தவனாக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு என் சந்தோஷத்தை நான் வைக்கப் போகிறேன். Hallelujah. I am going to impart my joy into you. எனது சந்தோஷத்தை இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். எனது சந்தோஷத்தை தாவீதே இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். தாவீது கிறிஸ்துவுக்குள் அவன் திடமனதாய் மாறினான். அவன் திடப்படுத்தி கொண்டான். அவருக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷத்தை தாவீது பெற்றுக்கொண்டான். தாவீது அதுக்கப்புறம் டிஸ்ட்ரெஸ் அடையவில்லை, அவர் அதுக்கப்புறம் கோபம் அடையவில்லை, அவர் அதுக்கப்புறம் ஆங்கிரி ஆகல, அவர் அதுக்கப்புறம் broken hearted ஆகல. rather he found his hope in the Lord. Hallelujah. அவர் தனது கிறிஸ்துவுக்குள் அவர் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் சமாதானத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். Hallelujah. என் அன்பு சகோதரி 2 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னா 12வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தாவீது இதற்கு முன்பதாக ஒரு பாவத்தை செய்து விடுகிறார். இந்த பாவத்தை அவர் செய்து விட்ட உடனே ஆண்டவர் மிகுந்த வருத்தம் அடைகிறார். யார் மேலே? தாவீது மேலே. ஏன்? தாவீது தம் பிள்ளை என்ற ஆண்டவர் தனது சந்தோஷத்தை ஊற்றி தன் பக்கமாக அவர் சேர்த்து கொண்ட அந்த தாவீதா ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மிகுந்த விசனம் அடைகிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆண்டவர் அந்த குழந்தையை அடிக்கிறார் என்று பார்க்கிறோம். தட் பேபி வாஸ் ஜஸ்ட் ஹிட் பை த லார்ட். கர்த்தரே அடிக்கிறார் அந்த பிள்ளையை அடிச்சுட்டு 7 நாட்கள் அந்த பிள்ளை என்ன ஆகுது? அது மரண படுக்கையில் இருக்கிறது. ஒரு வழியாக அந்த பிள்ளையும் மறித்து போயிடுது. மறித்து விட்டவுடன் இந்த 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணுறாரு? உடனடியாக எழும்புறாரு, நல்லா குளிக்கிறாரு, என்ன தேய்க்கிறாரு, அவர் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக அவர் எழுந்து செல்கிறார். ஹல்லேலூயா. நண்பு சகோதரிகளே, ஒருவேளை சில பாவங்கள் நீ செய்ததின் காரணமாக நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ வழி விலகி சென்றிருக்கலாம். ஆண்டவர் அதனால் உன்னை அடிக்க கூட செஞ்சிருக்கலாம். இப்படியாக நீ இருக்கிறதின் காரணமாக நீ ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் அவர் என்னை அடித்து கொண்டே இருக்க போகிறார் என்று சொல்லி ஒருவேளை நீயும் அழுது கொண்டு அதே இடத்தில் இருந்து கொண்டு அந்த நீ செய்த அந்த பாவத்தை எண்ணி 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 நீ ஒருவேளை கதறிக்கொண்டிருக்கலாம். நாள் ஒன்று வந்தது. என்ன தெரியுமா நடந்துச்சு? He just rose up. அவர் அந்த இடத்தை விட்டு எழும்பினார். அவர் குளிச்சாரு,
நான் நினைக்கிறேன் அவர் நல்லா ஷேவ் பண்ணியிருப்பார், நல்ல பவுடர்லாம் அடிச்சிருப்பார், நல்ல ஃபேஸ் க்ரீம் எல்லாத்தையும் போட்டு, ஹேர் க்ரீம்லாம் போட்டு, எண்ணெய் தேய்ச்சி, நல்ல அழகான ஆடைகளை தரித்தவராக, ராஜ வஸ்திரங்களை போட்டவராக அவர் என்ன பண்ணியிருப்பார்? நேர தேவ சமூகத்திற்குள்ளாக எழுந்து சென்று கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தாவீது மீண்டுமாக எழும்பி நின்றார். ஹல்லேலூயா! எப்படி அவரால் அப்படி எழும்ப முடிஞ்சிச்சு? எப்படி அவரால் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக தனது கண்ணீரை எல்லாவற்றையும் அவர் துடைத்தவராக எப்படி செல்ல முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேதாகமத்தில் பார்க்கிறோம், அவருக்குள்ளாக தமது சந்தோஷத்தை வைத்தார். ஹல்லேலூயா! The Lord Jesus gave his joy into him. அவரது சந்தோஷத்தை அவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னு பார்க்கலாம். அதற்கு உலக பிரகாரமாக ஒரு ப்ரூஃபையும் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா! 20வது வசனத்தில் ஆண்டவர் அவருக்குள்ளாக தமது சந்தோஷத்தை விதைத்து, இந்த பாவத்திலிருந்து உன்னை வெளியில் கொண்டு வந்துட்டேன் டேவிட், இனிமே நீ என் பக்கமாக ஓடிவா என்று சொல்லி எனது சந்தோஷத்தை உனக்குள்ளாக நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்துட்டு 4 வசனம் தான் தாண்டிச்சு. 24ஆம் வசனத்தில் the Lord Jesus gave him another son and he was called the wise man of all Israel. Hallelujah! அவரை எப்படி கூப்பிட்டாங்களாம்? அவர் ஒரு ஞானி எனப்பட்டார். யார் அந்த ஞானி? சாலமன் ராஜா பிறக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களுக்குள்ளாகவும், ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கர்த்தரை விட்டு நீங்கள் வெகு தூரம் கடந்து சென்றிருக்கலாம், வெகு தூரம் கர்த்தரை விட்டு நீங்கள் பயணம் செய்து போயிருக்கலாம். நீங்கள் பயணம் செய்து சென்றதின் காரணமாக நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு கண்ணீரோடு கூட இருக்கலாம். எனக்கு ஒரு சகோதரனை நான் அறிவேன். அந்த சகோதரன் என்ன தெரியுமா செஞ்சார்? ஒரு பாவத்தை செய்து விட்டார். வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக அவர் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டார். The Lord hid his face. கர்த்தர் தனது முகத்தை இவரிடமிருந்து மறைத்து விட்டார். இவர் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் இவர் மிகுந்த வியாகுலத்திற்கு நேராக இவர் கடந்து செல்லும்படியான ஒரு பாதைக்குள்ளாக இந்த மனிதன் கடந்து செல்ல ஆரம்பித்தான். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கண்ணீர், எந்த இடத்துல பார்த்தாலும் சோகம், வருத்தம், சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இவனுக்காக காத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இவன் செய்த பாவம் அவ்வளோ பெரிய ஒரு பாவம். இந்த பாவத்தை அவன் செய்து விட்டபடியால் அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? ஆண்டவரே, என்னை மீண்டுமாக நீர் கொண்டு வரவே மாட்டீரா என்று சொல்லி ஆண்டவரிடமாக கதறிக்கொண்டு மன்றாடிக்கொண்டு பல வருடங்களை அவன் இவ்வாறே செலவழித்தான். நாள் ஒன்று வந்தது. ஆண்டவர் சொன்னார், என் குமாரனின் இரத்தத்தினால் உன்னை நான் கழுவி உன்னை மீண்டுமாக என் பக்கமாக நான் சேர்த்து கொள்ளப் போகிறேன். இனி உன் துக்கத்தின் நாட்கள், பாவத்தின் நாட்கள், சோகத்தின் நாட்கள், கண்ணீரின் நாட்கள், வேதனையின் நாட்கள், பால் கடிப்பின் நாட்கள் இன்றோடு கூட முடிவுக்கு வருகிறது. என் குமாரனின் இரத்தத்தினால் இன்றைக்கு உன்னை நான் கழுவி உனக்குள்ளாக என் சந்தோஷத்தை நான் வைத்து வைக்கிறேன் என்று சொல்லி அவரை தம் பக்கமாக என் பிதாவானவர் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா! அன்றையிலிருந்து அவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் எதை எடுத்தாலும் சந்தோஷம். அவர் முகத்தை பார்த்தாலே கர்த்தருடைய மகிமை விளங்கத்தக்க வண்ணமாக அவர் முகமே பிரகாசமாக, இட் வாஸ் ஆல்வேஸ் ஜாய்ஃபுல். இன்று வரைக்கும் அந்த சகோதரனுடைய முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் முகத்தை எப்பண்டா பார்ப்போன்னு சொல்லிட்டு அநேக தேவ பிள்ளைகள் அவருக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை என் அன்பு சகோதரனே, என் வாலிப சகோதரனே, என் வாலிப சகோதரி, ஒருவேளை நீ ஒருவேளை சில பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஒரு விஷயம் அந்த சகோதரனிடம் நாம் இவ்வாறாக பேசி கொண்டிருக்கும். அந்த சகோதரன் இப்படியாக சொன்னான், தம்பி, நான் பாவம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தம்பி. At that instant when I was committing that sin, அந்த பாவத்தை செய்த அந்த சனப்பொழுது, அந்த நிமிஷம் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷம் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். அந்த சந்தோஷத்தில் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாவத்தை நான் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் அந்த வார கடைசியில் நான் சபைக்கு வரும் பொழுது, when I come to church, when I say the prayer of humble access, அதாவது தமிழில் எப்படின்னு எனக்கு அது தெரியல, ஆங்கிலத்தில் ப்ரேயர் ஆஃப் ஹம்பிள் ஆக்சஸ் என்ற ஒரு ப்ரேயர் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஈ தட் டூ ட்ரூலி அண்ட் earnestly repent ye of your sins and are in love and charity with your neighbor, make a humble confession before the Lord and draw near to him with repentance and true faith என்று சொல்லி அழகான ஒரு ப்ரேயர் ஒன்று இருக்குது. அந்த ப்ரேயரை ஒவ்வொரு வாரமும் நான் சபைக்கு சென்று முழங்கால் படியிட்டு அந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கும் பொழுது என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஒளியும். நான் அந்த வாரம் முழுசும் பாவம் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். அந்த வாரம் முழுசும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஆனால் அன்றைய தினம் அந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கும் பொழுது நான் குத்தப்பட்டவனாக நான் அழுவேன். அப்போ தான் ஐ ரியலைஸ் that sin
did not make me happy. அந்த பாவம் என்னை சந்தோஷமாக மாற்றவில்லை. அந்த பாவம் என் வாழ்க்கையை அது சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அந்த பாவமானது it did not bring me true joy. என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு வாலிப தங்கச்சி, நீ ஒருவேளை ஒரு பாவத்தினூடாக நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அந்த பாவத்தில் இருக்கும்போது உனக்கு சந்தோஷமா இருக்கும், நீ சந்தோஷமா இருப்ப, உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பாவத்தை நீ செய்ய 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 உன் இருதயத்திற்குள்ளாக ஒரு ஆனந்தம் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் அதிகமாக அந்த பாவத்தை செய்யணும், இன்னும் அதிகமாக நமக்கு சந்தோஷம் அடையணும், என்ஜாய்மெண்ட் வரணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக அதிகமாக அந்த பாவத்தையே நீ செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், அந்த பாவம் உனக்கு விரோதமாக மாறும். அந்த பாவம் உனக்கு விரோதமாக கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் அதை சாட்சி பகிரும். உனக்கு அது கொடுத்த ஆனந்தம் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் அது கண்ணீராக அது கடந்து வரும். உன் வாழ்க்கையில் ஒருவேளை 5 வருஷம் நீ ஒருவேளை இந்த பாவத்தை செய்தவனாக சந்தோஷமா இருந்தனா, அதுக்கு அடுத்த ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ உன் வாழ்க்கையில் சோகம்தான் அந்த பாவம் கொண்டு வரும். உன் வாழ்க்கையில் கண்ணீர் தான் அந்த பாவத்தை கொண்டு வரும். பாவம் செய்யும் பொழுது பயம் இருக்காது, பயம் இருக்காது. இட் வில் பி ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், யூ வில் பி ஃபுல்லி ஓவர்ஜாய்ட். பட் பாவம் கடந்து உனக்கு நீதி வரும் பொழுதோ உன் நெஞ்சம் பதைக்கும், உன் நெஞ்சமானது நடுநடுங்கும். என் அன்பு சகோதரனே, இன்றோடு கூட ஆண்டவரிடமாக முறையிடு, ஆண்டவரிடமாக பணிந்து கெஞ்சி கேள். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னை சந்தோஷமுள்ள ஒரு பாண்டமாக என்னை மாற்றும். ஆண்டவரே, உமது சந்தோஷம், உமது புத்தி கெட்டாத அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடும். ஆண்டவரே, உமது அன்ஸ்பீக்கபிள் ஜாயை எனக்குள்ளாக நீர் கொண்டு வரும். ஆண்டவரே, இந்த பாவத்தினால் வருகிற சந்தோஷம் எனக்கு வேண்டாம். இந்த மேய்ப்பர்கள் அவர்கள் தங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டபடினால்தான் glad tidings of great joy came unto them. அவர்களை நோக்கி கடந்து வந்தது. அந்த மலையில எத்தனையோ 1000 மேய்ப்பர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு சாராருக்கு மட்டும்தான் அந்த glad tidings of great joy வந்துச்சு. ஏன் தெரியுமா? அந்த ஒரு சாரார் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவர்கள் பரிசுத்தமாக தங்களை காத்து கொண்டார்கள். they guarded themselves. அவர்கள் தங்களையே பரிசுத்தமாக வைத்து ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டார்கள். இன்றைக்கு அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு நீ உன்னை பரிசுத்தமாக உன்னை வைத்து நீ ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ளும் பொழுது இன்றைக்கு உன்னை நோக்கி தெய்வீக சந்தோஷம் கடந்து வரப்போகிறது. Hallelujah. The heavenly joy is going to come rushing and knocking your door. Hallelujah. உன் கதவுக்கு நேராக, உன் வீட்டிற்கு நேராக தெய்வீக சந்தோஷம் கதவை தட்டி கொண்டு ஓடோடி வரப்போகிறது. Hallelujah. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவர் உனக்காக அவர் சந்தோஷத்தை அருளும்படியாக தான், உன்னை நோக்கி அந்த தெய்வீக சந்தோஷத்தை அவர் விளங்க பண்ணும்படியாக தான் அவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, உனக்கு நேராக அவர் இப்பொழுது சந்தோஷத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை அவர் துடைத்து கொண்டிருக்கிறார். பாவத்தினால் ஒருவேளை நீ கரைப்பட்டிருக்கிறாயா? அந்த கரையை தமது இரத்தத்தினால் அவர் கழுவி அந்த சந்தோஷத்திலிருந்து, அந்த சிறிதளவு இருக்கிற இன்மைக்குரிய சந்தோஷத்திலிருந்து அவர் உன்னை எடுத்து மறுமைக்குரிய அந்த பாவமற்ற சந்தோஷத்தினால் அவர் உன்னை நிரப்பும்படியாக உன் பக்கத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நீ பாவம் செய்யாதே. இனி இன்மைக்குரிய சந்தோஷம் உனக்கு வேண்டாம். மறுமைக்குரிய சந்தோஷம், நித்திய காலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தோடு கூட என் பிதாவானவரும் என் இயேசுவானவரும் என் பரிசுத்த ஆவியானவரும் உன் வீட்டிற்குள்ளாக இப்பொழுது அவர்கள் கடந்து வருகிறார்கள். உனக்கு அந்த சந்தோஷத்தை அவர்கள் அருளும்படியாக, அவர் எடுத்து தரும்படியாக இதோ உன் பக்கமாக திரியேக தேவன் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வாயா? அந்த சந்தோஷத்தை நீ வாங்கிக் கொள்வாயா? ஆண்டவரே, இன்மைக்குரிய சந்தோஷம் எனக்கு வேண்டாம், பாவத்தினால் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வேண்டாம், இந்த பாவ கிரியைகளினால் கிடைக்கிற இந்த சின்ன சந்தோஷம் எனக்கு வேண்டாம். லார்ட், லெட் மீ ஹேவ் த சின்லெஸ் ஜாய். ஆண்டவரே, எனக்கு பாவமற்ற சந்தோஷம், பாவமில்லா சந்தோஷத்தை தரும்படியாக தகப்பனே நீர் வந்திருக்கிறீரே, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷமானது, தெய்வீக சந்தோஷமானது உன் இருதயத்தை நிரப்புவதை இப்பொழுது நீ காணலாம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளை, போகட்டும். இரண்டாவதாக நீங்க பார்க்கலாம், the second joy which we are going to see, which the shepherds experienced. அந்த மேய்ப்பர்கள் அனுபவித்த அந்த இரண்டாவது joy என்ன தெரியுமா? It is a spotless joy. அது களங்கமற்ற ஒரு சந்தோஷம். It is a joy which was spotless. முதலாவதாக நாம் பார்த்தோம், the first joy is sinless joy, பாவமற்ற சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் என்ன தெரியுமா? It was spotless joy.
களங்கமற்ற ஒரு சந்தோஷம். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். தே லிவ்ட் அவுட் சைட். அதாவது நீங்கள் மூல வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தே லிவ்ட் அவுட்டோர்ஸ் என்று பார்க்கணும். அவர்கள் எங்கே வாழ்ந்தார்களாம்? வெளிப்புறமாக, கதவிற்கு வெளியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. மேய்ப்பர்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஒன்றும் ஆடு மேய்ச்சிட்டில்லை. அவங்க எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? தெருக்களில், மலைகளில், காடுகளில், வீட்டிற்கு வெளியாக, புறம்பே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். கிரேக்க வேதாகமத்தை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, அக்ரோலியோ. இந்த அக்ரோலியோக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது அவுட்டோர்ஸாம். ஆசீர்வாதம் அற்ற ஒரு நிலை, சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, சுகம் இல்லாத ஒரு நிலை, கம்ஃபர்ட் இல்லாத ஒரு நிலைமை. தே ஃபவுண்ட் நோ ஹோப். வீட்டுக்குள்ளாக நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் பனி பெஞ்சிச்சுன்னா இல்லட்டா மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ளாக நம்ம ஏன் ஓடி வரோம்? நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். ரோட்டில் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மழை பெஞ்சிச்சுனாலும் நீங்கள் ரோட்லேயே தான் நிற்கணும். இடி இடிச்சிச்சுனாலும் நீங்கள் ஒதுங்கி இடம் இல்லாமல் காடுகளிலும் மலைகளிலும் நீங்கள் இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் வீடுக்குள்ளே என்ன இருக்கலாம்? சேஃபாக இருக்கலாம். வெளியே இடி இடித்தா பிரச்சனை இல்லை. உச்சி வெயில் அடித்தாலும் வீட்டிற்குள்ளாக காசியாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் எங்கே இருக்கிறாங்க? வெயிலானாலும் சரி, மழையானாலும் சரி, பனியானாலும் சரி, குளிரானாலும் சரி, அவர்கள் எங்கே இருக்கிறாங்க? வெளியிலே ரோட்டில், மலைகளில், தெருக்களில், காடுகளில் எல்லாரும் வெளியே வாசம் பண்ணி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நண்பு சகோதரி, தே லிவ்ட் அவுட்டோர்ஸ். நண்பு சகோதரி, ஒருவேளை உன் வாழ்க்கையிலும் சரி, ஒருவேளை ஆண்டவர் உனக்கு நீ எதிர்பார்க்கிற பாதுகாப்பை கொடுக்காமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்காமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் உனக்கு அருளாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு கம்ஃபர்ட்டை கர்த்தர் கொடுக்காமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு காரியத்திற்கு அவர் பதில் கொடாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு சுகத்தை அவர் தராமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு விண்ணப்பத்திற்கு அவர் பதிலளிக்காமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு வீடு உனக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு கார் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு வேலை உனக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு ஹீலிங் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு இன்சென்டிவ் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு இன்க்ரிமெண்ட் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு சந்தோஷம் உன் குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு குழந்தை பாக்கியம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு கல்யாணம் உனக்கு நடக்காமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஒரு சுபிட்சமான வாழ்வு உனக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற பேங்க் பேலன்ஸ் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற அநேக ஜெபங்களுக்கு பதில் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற விண்ணப்பங்களுக்கு ஒரு பதில் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். You may be thrown out. நீ எப்படி இருக்கலாம்? ஒரு அழகான வீட்டுக்குள்ளே வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சு? நீ தெருக்களிலும், ரோட்லேயும், காடுகளிலும் மந்தை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாக இருந்து கொண்டிருக்கலாம். நீ ஒருவேளை நினைக்கலாம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் மை லைஃப் காசியாக, அப்படியே ஜாலியாக வாழணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? உன்னை ஓட விட்டுட்டு இருப்பார். நீ ஒருவேளை வீட்டுக்குள்ளே அழகாக ஆடை விற்கிற ஒரு ஆளாக, ஒரு நல்ல ஒரு ஷாப் ஒன்று போட்டு ஆடு வர்ற ஆடை எல்லாத்தையும் கைமாற்றி விட்டு விற்கிற ஒரு ஆளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்ப. ஆனால் ஆண்டவர் ஒன்று எடுத்துமே பண்ணிட்டு இருப்பாரு, வெளியில் ஒரு ரோட்டில் நிப்பாட்டி விட்டு ஒன்று மேய்க்க வச்சுருப்பார். உன் ட்ராக் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் உன்னை பிளேஸ் பண்ணியிருக்க ட்ராக் என்டையராக வேறு மாதிரி இருந்திருக்கும். நண்பு சகோதரி சகோதரிகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 21வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு பெரிய ஒரு சீஃப்டேன் யார்? ஆபிரகாம், கோத்திர பிதா. இந்த கோத்திர பிதாக்களை குறித்து ஒரு சரித்திரத்தை நான் வாசித்தேன். இந்த கோத்திர பிதாக்களுக்கு எப்படியா அநேக பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுப்பார்களாம். ஏன் தெரியுமா? அந்த கோத்திரம் ஆனது மிகவும் பெரியதாக இருக்க இருக்க இந்த தலைப்பிள்ளைக்கு கீழே, அதாவது இந்த முதலாவது பிறக்கிற இந்த ஆண் குழந்தைக்கு கீழே இருக்கிற மிச்ச எல்லா ஆண் மகன்களும் சின்ன சின்ன லேண்ட்லார்ட் மாதிரி இருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின்படி ஜமீன்தார்களை போன்று இருப்பார்கள். அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லேண்டை பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த பெரிய சீஃப்டேன் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாராம். இந்த அப்பா மரித்து விட்ட பிறகு அந்த மூத்த பிள்ளை அங்கே போய் உட்காருவாங்களாம். இந்த கீழே இருக்கிற எல்லா தம்பிமார்களுக்கும் எல்லாம் சின்ன சின்ன லேண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து சின்ன சின்ன ஏரியாஸாக டிவைட் பண்ணி கொடுத்துட்டு சின்ன சின்னவா அந்த அந்த பெரிய கோத்திரத்தை சின்ன சின்னதாக பிரித்து பிரித்து கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் அரசாட்சி செய்யும் அளவுக்கு அநேக பிள்ளைகளை பெற்றெடுப்பார்களாம். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள், மற்றவர்களை போன்று இந்த வீட்டில் இருக்கிற அனுபவம் அவருக்கு கிடையாது. அவர் எங்கே தள்ளப்பட்டார்? அவர் மெய்ப்பனாகிய அந்த ஆபிரகாம்
அவர் காடுகளுக்குள்ளாக தள்ளப்பட்டார். He was thrown out. அவர் வெளியே தள்ளப்பட்டார். ஒரு நாள் எல்லா கோத்திரமும், அந்த கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்க முழுவதும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமை வெளியே இழுத்து கொண்டு வரார். இழுத்து கொண்டு வந்து என்ன சொல்றாரு, இங்க வானத்துல பாரு எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பாரு, பூமியில பாரு மணலை எவ்வளோ இருக்குன்னு பாரு, இது எல்லாத்தையும் உன்னால என்ன கொடுமோ இவை எல்லாவற்றை போல உனது சந்ததியை நான் விருத்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரர்களே, கோத்திரத்தில் இருக்கிற எல்லாரும் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, வீடுகள் வாசம் பண்ணி கொண்டிருக்காங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள், பிள்ளைகள் அநேகமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கோத்திர பிதாக்கு he had only promises. அவருக்கு வெறும் வாக்குத்தத்தங்கள் மட்டுமே இருந்தது. அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கும் ஒருவேளை வாக்குத்தத்தங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் நீ ஒருவேளை தெருக்களிலும் காடுகளிலும் மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கலாம். Hallelujah. You might be tending your flock in mountains and forests. நீ நினைக்கலாம், பிரதர் நான் ஷெப்பர்டாக இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை பிரதர், நான் அழகாக ஒரு வீட்டில் உட்காந்து வர்ற ஆடை எல்லாத்தையும் நான் இங்கே சேல் பண்ணி நான் ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுட்டு இருக்கணும், ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஒரு ஒரு சேஃபான ஒரு கேம் ப்ளே பண்ணுற ஒரு சேஃபான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பிரதர். ஆனால் என் வாழ்க்கையை பாருங்கள், ஆண்டவரை வீதிகளில் என்னை ஓட விடுறாரு. இந்த ஆடுகளை தூக்கி கொண்டு, என் மந்தைகளை தூக்கி கொண்டு, என் குடும்பத்தை நான் காப்பாற்றும்படியாக நான் தெருக்களிலும் வீதிகளிலும் நான் சென்று ஓடிக்கொண்டு நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேனே, வீதிகளில் ஓடிக்கொண்டு நான் வேலை தேடி கொண்டிருக்கிறேனே, என் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக, என் மந்தைகளை நான் காப்பாற்றும்படியாக காடுகளிலும் மலைகளிலும் நான் ஏறிக்கொண்டு நான் அதற்காக I am winning my bread. I am being a breadwinner in streets and roads. I am fighting for my bread. என் அப்பத்திற்காக நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு நீ என்னை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன சந்தோஷத்தை தெரியுமா உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு? கலங்கமற்ற ஒரு சந்தோஷம். Hallelujah. A spotless joy. இந்த ஸ்பாட்லெஸ் ஜாய் யாருக்கு வந்தது? வீட்டுக்குள்ளாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த பெத்லகேம்ல இருந்த அந்த பெத்லகேம் புத்திரருக்கு இந்த ஜாய் வரல, இந்த கிரேட் ஜாய் வரல. மலைகளிலும் காடுகளிலும் மந்தை மேய்த்து கொண்டிருந்த அந்த மெய்ப்பர்களை நோக்கி வந்தது. ஹல்லேலூயா. நீ ஒருவேளை நினைக்கலாம், என் குடும்பத்தினர் எல்லாரும் வெல் செட்டில்டாக இருக்காங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, என் வயசில் இருக்கிற எல்லாரும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, இன்னும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, இன்னும் எத்தனை நாட்கள் நான் இப்படியே ஓடிக்கொண்டிருப்பது என்று சொல்லி ஒருவேளை நீ உன் இருதயத்திற்குள்ளாக அங்கலாய்த்து கொண்டிருந்தாய் என்றால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. அவர் உனக்கு கொடுக்கும் சந்தோஷம் கலங்கமற்ற ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இட் இஸ் a joy which is spotless. நீ ஒருவேளை நினைக்கலாம், நான் தான் லைஃப்ல செட்டில் ஆகாம இருக்கிறேன், எனக்கு பின்பதாக வருகிற பிள்ளைகள் எல்லாரும் they are becoming more settled than me. வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக அவங்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க, எனக்கு வயசு தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க ஒழிய I am not settled anymore என்று சொல்லி ஒருவேளை நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் என்றால், தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை, கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. நீ ஒருவேளை இதை குறித்தே நினைத்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாய் என்றால், இன்றைக்கு தேவன் உன்னை நோக்கி பேசுகிறார். உனக்கு நான் ஸ்பாட்லெஸ் ஜாய் கொடுக்க போகிறேன், கலங்கமற்ற சந்தோஷம். அதுக்குள்ளாக கலங்கத்தை யாரும் ஏற்படுத்தவே முடியாது. அவர்களுக்கு, அந்த மெய்ப்பர்களுக்கு வந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுமா? அது ஒரு கலங்கமற்ற ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி, ஆபகூக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது வேதத்தில் பார்க்கலாம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லி. My dear brother and sister, you might be thinking, என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறது, சோகம் மட்டுமே தான் இருக்குது. I am being thrown out. அத்திமரத்தை போன்று நான் வெளியே தள்ளப்படுகிறேன், சபிக்கப்பட்ட அந்த அத்திமரமாக இருக்கிறேன் என்று சொல்லி நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்களா, அவர்கள் சிறு வயதில் இருக்கும்போது, அவர்கள் 3 வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் தாயார் அவர்களை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்களாம். வளர்ந்து 19 வயசு வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சான். அவர்கள் ஹிப்பில் ஆக்சிடென்ட் ஆனப்படினால் ஹிப்பு கீழே எல்லாமே செயலிழந்து போயிடுச்சான், நடக்கவே முடியாதான். ஸ்ட்ரெச்சரில், வீல் சேரில் யாராவது தள்ளி கொண்டு போகணுமா.
அவர்கள் கல்யாண வயசு எட்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்களாம். கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்னாச்சான், அந்த மாப்பிள்ளை பேச்சுலர்ஸ் பார்ட்டி அவர் அட்டன் பண்ணும் பொழுது அழகான ஒரு ஸ்விம்மிங் பூலில் அவர் பேச்சுலர்ஸ் பார்ட்டி அவர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்விம்மிங் பூலில் அவர் ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்தாராம். அவர் அப்படியே தண்ணியை ரொம்ப குடித்ததின் காரணமாக அவரை காப்பாற்ற யாரும் இம்மீடியட்டாக முற்படாததின் காரணமாக அவர் கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவர் மரித்து போனாராம். She was totally devastated. கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்தாங்களாம். வெளியில் வந்துட்டு தனது 26வது வயதில் அவங்களுடைய வேலையிலிருந்து அவங்க வெளியே ஏற்றப்பட்டார்களாம். நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணாங்களாம், அவங்களால எதுவுமே பண்ண முடியலையா. அவங்க வீடு அது கடைசியில் இட் வாஸ் டேக்கன் அப் பை த பேங்க் வந்து அந்த வீடு எடுத்து விட்டதாம். தெருக்களுக்குள்ளாக வந்தாங்க. தெருவில் வந்து நிற்கும் போது எப்படியாவது எனக்கு ஏதாவது ஒரு ஆண்டவர் ஒரு வழி காட்டுவாரா என்று சொல்லி ஒரு நாள் இரவு கண்ணீரோடு கூட அவங்க வீட்டுக்கு வெளியில் அந்த ரோட்டு ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்ற வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவர்கள் மீது வந்து விழுந்ததாம். ஒரு கார் ஒன்று வேகமாக வந்து இவருக்கு முன்பாக நின்றுதான். இந்த காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த ஆள் சொன்னாராம். யாருன்னு தெரியலையேன்னு யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது 2 பேர் கார்லேருந்து இறங்கினாங்களாம். சிஸ்டர், உங்களுடைய பேர் இது தானே, உங்களை குறித்து எங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்கள் காரில் ஏறுங்க. ஆனால் இவங்க ஏறி உட்கார்ந்தாங்களாம். நேராக கொண்டு போனாங்களாம். ஒரு பெரிய மேன்ஷனை நோக்கி இந்த கார் பயணம் சென்றதான். பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு முன்பதாக போய் கார் நினைச்சான். அந்த வீட்டில் இருந்து ஒரு மேலே இருந்து ஒரு மனிதன் ஒருவன் இறங்கி வந்தானாம். இறங்கி வந்து அழகாக டோர் ஓப்பன் பண்ணானா. இந்த சகோதரியை நேர அழைத்து கொண்டு நேராக அந்த வீட்டுக்குள்ளாக சென்றான். வீட்டுக்குள்ளாக சென்று இந்த சகோதரிக்கு என்ன நடக்குன்னே புரியலையாம். கரங்களை பிடித்து அந்த வீல் சேரில் அழகாக அந்த சகோதரியை மேலே ஏற்றிக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே நேராக அந்த கதவை எல்லாத்தையும் பூட்டிட்ட பிறகு இந்த சகோதரன் நேராக உள்ளே போயிட்டு இந்த சகோதரி ஒரு இடத்துல உட்கார வச்சானா. நேராக உள்ளே போயிட்டு நிறையா பேப்பர்ஸை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பேப்பர்ஸை பார்த்தோன்னே இந்த பேப்பர்ஸில் இருந்துச்சான், திஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த வீடு மற்றும் எல்லா சொத்துக்களும், திஸ் பிலாங்ஸ் டு மை டாட்டர், என் மகளுக்கு இது எல்லாம் சேரட்டும்னு சொல்லிட்டு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக, அதாவது இவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இவர்களது தகப்பனார் இவர்களுக்கென்று எழுதி வைத்த ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து இந்த சகோதரியிடமாக அந்த மனிதன் ஒப்படைத்தான். அந்த மனிதர் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தபடினால் அவர்கள் என் மகளுக்காக இதை நான் வைத்திருக்கிறேன், என் வாரிசுக்காக இதை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அநேக பத்திரங்களை வைத்து அநேக நிலங்களை இந்த சகோதரியின் பேரில் அவர்கள் அன்றைக்கே எழுதி வைத்து அவர்கள் கர்த்தரிடமாக கடந்து சென்றிருந்தார்களாம். அன்பு சகோதரிகளே, நீ ஒருவேளை தெருக்களில், வீதிகளிலும், காடுகளிலும், மலைகளிலும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கலாம். உன்னை நோக்கி நற்செய்தி கடந்து வருகிறது. Hallelujah. The glad tidings of great joy. உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் அந்த நற்செய்தி இப்பொழுது உங்களை நோக்கி அது கடந்து வருகிறது. அந்த நற்செய்தி என்னவென்று நீங்கள் இதுவரைக்கும் அறியாமல் இருக்கலாம். அந்த மெய்ப்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி அதுவரைக்கும் அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது. அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகும்படிக்கு ஒரு மிகுந்த நற்செய்தி, ஒரு களங்கமற்ற ஒரு நற்செய்தி, a spotless joy came and knocked on their door. Hallelujah. என் அன்பு சகோதரனே, இன்றைக்கும் உன் கதவை தட்டும்படியாக ஒரு களங்கமற்ற ஒரு சந்தோஷமுள்ள ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது. Hallelujah. இப்பொழுதே உன் வீட்டின் கதவுகளில் ஒரு சந்தோஷம் அது தட்டி கொண்டிருக்கிறது. உன் இருதயத்தின் கதவை தேவனுடைய தெய்வீக சந்தோஷமானது, அந்த களங்கமற்ற சந்தோஷமானது இப்பொழுது அது தட்டி கொண்டிருக்கிறது. Hallelujah. உன் இருதயத்தை கதவை திறந்தவனாக அந்த சந்தோஷத்தை உன் இருதயத்திற்குள்ளாக நீ ஏற்றுக்கொள்வாயா? Hallelujah. போகட்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், இட் வாஸ் அ சீம்லெஸ் ஜாய். முதலாவதாக நாம் பார்த்தோம் சின்லெஸ் ஜாய், ரெண்டாவதாக நாம் பார்த்தோம் ஸ்பாட்லெஸ் ஜாய், மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் சீம்லெஸ் ஜாய், அதாவது தடையற்ற ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கையை வச்சோ எதை வச்சோ தடுக்கவே முடியாது, தடை பண்ணவே முடியாது. தடையற்ற ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் அந்த மெய்ப்பர்களுக்கு அன்றைய தினம் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம் தெரியுமா அது? இதோ உங்களுக்கென்று தாவீதின் ஊரில் இந்த பெத்லகேம் பட்டணத்தில் உங்களுக்கென்று ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதுதாமா பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. That is the
ஜாய் விச் இஸ் சீம்லெஸ் இன் நேச்சர். அதுதான் தடை பண்ண முடியாத அளவுக்கு, தடைப்படுத்த முடியாத அளவுக்கு, தடுக்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது என்ன தெரியுமா? தேவன் நம் மத்தியில் மனு உருக்கொண்டு இறங்கி வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மத்தியில் வருவதுதான் தடையற்ற ஒரு சந்தோஷம். அதுதான் தடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். உன் பிரச்சனைக்குள்ளாகவும் உன் பாடுகளுக்குள்ளாகவும் உனக்குள்ளாகவும் கர்த்தர் கடந்து வருவதுதான் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உன் வீட்டிற்குள்ளாக கர்த்தர் கடந்து வருவதுதான் மிகுந்த சந்தோஷம். உன் இருதயத்திற்குள்ளாக கர்த்தர் கடந்து வருவது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு உன் அலுவலகத்திற்குள்ளாக, உன் காலேஜ்க்குள்ளாக, உன் கல்லூரிக்குள்ளாக, உன் பள்ளிக்கூடத்திற்குள்ளாக கர்த்தர் கடந்து வருவதுதான் மிகுந்த சந்தோஷம். உனது எல்லா போராட்டத்திற்கும் நடுவில் கர்த்தர் கடந்து வருவது மிகுந்த சந்தோஷம். அதுதான் ஒரு தடையற்ற சந்தோஷம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரிகளே, காலம் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு கடைசி கால ஊழியனே, என் அன்பு கடைசி கால ஊழியக்கார சகோதரியே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை நோக்கி சொல்வது என்ன தெரியுமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உனக்குரிய அந்த பலனோடு கூட, உனக்குரிய அந்த ஆசீர்வாதத்தோடு கூட, உனக்குரிய அந்த எல்லா கிருபைகளோடு கூட இதோ நான் கடந்து வரப்போகிறேன். இதோ அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக, உன்னை எழுப்பும்படியாக, அந்த கடைசி கால ஊழியத்தில் உனக்குரிய அழைப்பில் உன்னை கொண்டு சேர்க்கும்படியாக, உனக்குரிய தண்டில் உன்னை வைக்கும்படியாக உனக்காக இதோ நான் கடந்து வருகிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றும்படியாக. கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 52வது வசனத்தை நாம் காண்கிறது போல, பரிசுத்த ஆவியானவரோடு கூட உள்ள அந்த சந்தோஷத்தோடு கூட, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு ஏற்படும் அந்த சந்தோஷத்தோடு கூட, அந்த தடை பண்ண முடியாத அளவிற்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தோடு கூட, அந்த சீம்லெஸ் ஜாயோடு கூட இதோ நான் கடந்து வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சந்தோஷம் உனக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, அவர்கிட்ட இருக்கிற அந்த தெய்வீக சந்தோஷம், அந்த தடை பண்ண முடியாத இருக்கிற அந்த தடையற்ற சந்தோஷம் உனக்குள்ளாக கடந்து வரும் பொழுது என்ன தெரியுமா ஆகும்? உனக்குள்ளாக இருக்கிற எல்லா சாரமும், எல்லா கண்ணீரும், எல்லா அங்கலாய்ப்பும், எல்லா போராட்டமும், எல்லா நிந்தனைகளும், எல்லா அவமானங்களும், எல்லா ஏக்கங்களும் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. எல்லாமே மாறப்போகிறது. உனக்கு இருக்கும் எல்லா சுகவீனங்கள், உனக்கு இருக்கும் எல்லா வருத்தங்கள், எல்லா வியாதிகள், எல்லா போராட்டங்கள், எல்லா கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு ஆண்டவர் உனக்குள்ளாக ஒரு தடையற்ற சந்தோஷத்தை அவர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரிகளே, உன்னை அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவரது தெய்வீக சந்தோஷம், unspeakable joy உனக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதற்காக, glad tidings of great joy, நீ ஆகிய அந்த ஷெப்பர்டுக்குள்ளாக, நீயும் நானும் இருக்கிற அந்த ஷெப்பர்ட் ஆகிய நமக்குள்ளாக அந்த glad tidings of great joy கடந்து வரும்படியாக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் நல்ல மெய்ப்பனாக அவர் சிலுவை மரத்தில் அவர் தொங்கினார். He was crucified on the cross as the good shepherd. நம்மை அவர் தோளின் மீது சுமக்கிற அந்த நல்ல மெய்ப்பர் நமக்காக அவர் சிலுவை மரத்தில் அவர் தொங்கினார். அவர் எதற்காக தெரியுமா சிலுவை மரத்தில் தொங்கினாரு? உனக்காகவும் எனக்காகவும், நீயும் நானும் அவருடைய சந்தோஷத்தை பெறும்படியாக, நீயும் நானும் அவரது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த sinless joy நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த spotless joy நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த seamless joy நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த glad tidings of great joy நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் நமக்காக சிலுவை மரத்தில் நல்ல மெய்ப்பனாக, நல்ல மெய்ப்பனானவன் தனது ஆடுகளுக்காக தனது ஜீவனை கொடுக்கும் அந்த நல்ல மெய்ப்பனாக அவர் தொங்கினார். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் அவர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தார். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் அந்த பூமியை விட்டு அவர் வெளியே கடந்து செல்லும்படியாக அதற்கு கூட அவர் முற்பட்டு உனது பாவங்கள் எல்லாவற்றையும் தம்மீது சுமந்து கொண்டு நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதற்காக ஆட்டுக்குட்டியாகிய நீயும் நானும் பிழைத்திருக்கும்படியாக அந்த நல்ல மெய்ப்பன் தனது ஜீவனையே கொடுத்தார். அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இன்றைக்கு அவரது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, தேற்றரவாளனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, இன்றைக்கு நீ அவரது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீ அவரது சந்தோஷத்தை you can just experience it, அதை அனுபவித்துக் கொள்ளலாம். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். 2 விமன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு லாண்ட்ரி ஸ்டோருக்கு போனாங்க. துணி துவைக்கிற இடத்திற்கு கடந்து சென்றாங்களாம். அந்த 2 சகோதரிகளும் என்ன செஞ்சாங்களா, அந்த லாண்ட்ரி எல்லாம் முடிஞ்சோடனே அங்கே இருக்கிற அவங்க ஹஸ்பண்டோடைய பேண்ட்டை எடுத்து பார்த்தாங்க.
அப்போ பார்த்தா பேண்ட்டில் கிழிஞ்சிருந்துச்சான் சில இடங்கள். சரி, சும்மா தான் நின்றுட்டுருக்கோம், நம்ம 2 பேரும் பேசிட்டு அதை ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த 2 பேண்ட்டையும் அவங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்களாம், எங்கள் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் அவர் கோபத்தோடே தான் இருந்து கொண்டே இருப்பார். அவர் சர்ச் போனாலும் கோவப்படுவார், வீட்டில் இருந்தால் கோவப்படுவார். எங்கள் வாழ்க்கையும் ரொம்ப மிசரபிளாக இருக்குது, எங்ககிட்ட சரியான வருமானமே இல்லை, பணமே இல்லை, எங்கே திரும்பி பார்த்தாலும் விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சு, நாங்கள் வி ஆர் அன்ஏபிள் டு ரன் த ஃபேமிலி, குடும்பத்தை ரன் பண்ண முடியல, பணத்தினால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், பணமே இல்லாமல் இருக்கிறோம், வீட்டில் பசி இருக்குது, பட்டினி இருக்குதுன்னு ரொம்ப புலம்பிக் கொண்டே இருந்தாங்க. அடுத்த சகோதரி அமைதியாக அவங்களும் ஸ்டிச் பண்ணி கொண்டே இருந்தாங்க. ஸ்டிச் பண்ணி கொண்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆச்சான். இந்த புலம்பிக்கிட்டு இருக்க அந்த சகோதரி அந்த அடுத்த அமைதியாக இருக்க சகோதரியை பார்த்து கேட்டாங்களாம், நான் இவ்வளோ தூரம் புலம்புறேனம்மா, உன் லைஃப் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்குதா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறியே? இந்த அமைதியாக இருக்க சகோதரி சொன்னாங்களாம், நீங்கள் சொன்ன எல்லா காரியமும் என் லைஃப்பில் இருக்க தான் செய்யுது. எங்கள் வீட்லேயும் பணம் இல்லை, எங்கள் வீட்லேயும் சரியான சாப்பாடு இல்லை, எங்கள் வீட்லேயும் சரியாக உடுத்துகிற துணி இல்லை, எங்களுக்கும் வீட்டை ரன் பண்ணுற அளவுக்கு ஃபினான்சஸ் எங்கள் வீட்லேயும் இல்லை, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது எங்கள் வீட்லேயும். பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னா. இது எல்லாவற்றின் மத்தியிலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த புலம்புன சகோதரி எதை தச்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட்டில் இருக்க சீட் பகுதியை தச்சுட்டு இருந்தாங்களாம். இந்த அமைதியாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேனேன்னு சொன்னேன் அந்த சகோதரி எதை தச்சு கொண்டு இருந்தாங்களாம், அந்த பேண்ட்டில் இருக்கிற அந்த முட்டு பகுதியை தச்சு கொண்டு இருந்தாங்களாம். என் அன்பு சகோதரிகளே, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன அந்த கர்த்தரின் சமூகத்தில் நீ முழங்கால் படியிட்டு உனக்குள்ளாக அந்த சந்தோஷம் வர வேண்டும், உனக்குள்ளாக அந்த ஜாய் உனக்குள்ளாக கடந்து வர வேண்டும், உனக்குள்ளாக தேவனிடம் இருக்கிற அந்த சந்தோஷம் எனக்குள்ளாக கடந்து வர வேண்டும், அந்த கிளாட் டைடிங்ஸ் ஆஃப் கிரேட் ஜாய் எனக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அவரது சந்தோஷத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி, இன்றைக்கும் உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக உனக்குள்ளாக இருக்கிற சோகங்களையும் கண்ணீரையும் ஆண்டவர் முற்றுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் அவரது தெய்வீக சந்தோஷத்தை அவர் தரும்படியாக தான் இன்றைக்கும் அவர் உன் பக்கத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அவர் பிறந்ததின் நோக்கம் எதற்காக தெரியுமா? உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக. அவர் சிலுவை மரத்தில் அவர் ஏறி உனக்காக தனது ஜீவனை கொடுத்ததின் நோக்கம் எதற்காக தெரியுமா? உனக்குள்ளாக அவரது சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான். The Lord Jesus wants to make you happy. அவர் உன்னை சந்தோஷம் உள்ளவனாக, ஜாய்ஃபுல்லான ஒரு பர்சனாக அவர் மாறும்படியாக தான் அவர் ஆசைப்பட்டு உனக்குள்ளாக அவரது பரிசுத்த ஆவியானவரை, அவரது பரிசுத்த ஆவியின் வரங்களை உனக்குள்ளாக விதைக்கும்படியாக இப்பொழுதும் உன் வீட்டிற்குள்ளாக, உன் அறைக்குள்ளாக, உன் இருதயத்திற்குள்ளாக, உன் சரீரத்திற்குள்ளாக, உன் ஆத்மாவிற்குள்ளாக அவர் வந்து அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக, உன் வாழ்க்கையில் அவர் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இதோ அவர் வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம் கண்களை ஏறெடுத்து அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? என் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னை கண்ணீரோடு கூட அப்பா எனக்கு இந்த நிலைமையிலிருந்து எனக்கு ஒரு முடிவுக்கு வராதா, இந்த நிலைமை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படாதா, இந்த பாதையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி அநேக பிள்ளைகள் உம்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற அந்த கூக்குரலை இப்பொழுதே அறிந்திருக்கிற தேவனாக நீர் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, என் வாழ்க்கையில் பாவத்தினால் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்பா. அப்பா, இம்மைக்குரிய சந்தோஷமே இருக்கிறது ஒழிய என் வாழ்க்கையில் அப்பா நிரந்தர சந்தோஷம் இல்லையே அப்பா. இந்த பாவத்தில் நான் விழுந்தபடியால் என் வாழ்க்கைக்குள்ளாக சந்தோஷமே இல்லையே அப்பா. இன்னும் எத்தனை நாட்கள் என்னை நீர்தாமே அப்பா புறம்பே அப்பா அவுட்டோர்ல ஆண்டவரே, அந்த ஆலயத்திற்கு புறம்பே ஆண்டவரே, உமது அந்த டாபர்நாக்கிளுக்கு வெளியே இன்னும் எத்தனை நாட்கள் என்னை வைத்திருப்பீர் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் அப்பா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் உம்மை நோக்கி கதறி கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நான் பாவம் செய்து விட்டேன், உண்மைதான். உம்மை விட்டு நான் தூரம் சென்று விட்டேன், உண்மைதான். ஆனால் மீண்டுமாக உன் பக்கமாக நான் கடந்து வரும்படியாக அப்பா உமது sinless joy நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாக, உமது பாவமற்ற அந்த சந்தோஷம் அப்பா, உமது glad tidings of great joy நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் penitent ஹார்ட்டோட இருதயம் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே பாவத்தினால் ஏற்பட்ட அந்த கலங்கத்தினால் ஆண்டவரே கண்ணீரோடு கூட அப்பா அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்த தேவனே, எனக்குள்ளாக உமது சந்தோஷத்தை
ஊற்றும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு உமது பாதத்தில் விழுந்து மன்றாடி கொண்டிருக்கிறதை தகப்பனே நீர் கண்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த என் கர்த்தரே, அவர்கள் வாழ்க்கையிலும் பரிசுத்தமுள்ள அப்பா அந்த சின்லெஸ் ஜாயை இப்பொழுது நீர் கொண்டு சேர்ப்பீராக ஆண்டவரே. அவர்கள் இருதயமானது இந்த நேரத்தில் உமது தெய்வீக சந்தோஷத்தினால் இப்பொழுது நிரப்பப்படுவதாக ஆண்டவரே. அவர்களுக்குள்ளாக தகப்பனே உமது சந்தோஷத்தை இப்பொழுது நீர் வைக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ தகப்பனே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஐ நீட் a spotless joy ஆண்டவரே. களங்கமற்ற ஒரு சந்தோஷம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர்கள் எடுத்து போடாத படிக்காண்டவரே, உமது சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் அவர்கள் ஜெபத்திற்கு பதிலுக்காக எண்ணி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்காக உம் பாதத்தில் நான் விழுந்து கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்குரிய அந்த களங்கமற்ற சந்தோஷத்தை இப்பொழுது நீர் தாரும் ஆண்டவரே. Lord, let them be filled with the joy which is spotless in nature ஆண்டவரே. Let the world not rob them of their joy. அவர்கள் சந்தோஷத்தை இந்த உலகம் ஆண்டவரே திருடி கொண்டு செல்லாதபடி ஆண்டவரே உமது சமாதானத்தை அவர்கள் இருதயத்திற்குள்ளாக வைத்து இப்பொழுது நீர் பூட்டி விடும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசி கால ஊழியத்திற்காக அப்பா நான் அநேக நாட்கள் காத்து கொண்டிருக்கிறேன். Lord, I need a seamless joy. ஆண்டவரே, எனக்குள்ளாக அப்பா தடைப்படாத சந்தோஷம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை தடுத்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எனக்காக இந்த பூமிக்குள்ளாக நல்ல மெய்ப்பராக வந்த இயேசு கிறிஸ்துவே மீண்டுமாக எங்கள் மத்தியில் அப்பா நல்ல மெய்ப்பராக வரவிருக்கும் ஆடுகளாகி எங்களை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாகவும் கடைசி கால ஊழியத்திற்குள்ளாகவும் கூட்டி செல்லும்படி வரவிருக்கும் என் தேவாதி தேவனே, அப்பா நல்ல மெய்ப்பனே, எங்களுக்குள்ளாக அப்பா இந்த தடைப்படாத சந்தோஷத்தை இப்பொழுது ஊற்றும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் சீம்லெஸ் ஜாய்க்காக கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குள்ளாக இப்பொழுதும் தடைப்படாத சந்தோஷத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. லார்ட், மெய்ப்பர்களாக நாங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டிகளாக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் தகப்பனே நீர் பிறந்ததின் நோக்கம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வென்று எங்களோடு கூட இவ்வளவு நேரம் உமது ஆவியானவர் மூலமாக நீர் இடைப்பட்டீரே. லார்ட், இந்நேரமும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக உமது சந்தோஷத்தை வையும் ஆண்டவரே. அப்பா, உமது சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் யாவும் உமது சந்தோஷத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. Let the holy joy be our portion of our cup. எங்களது பாத்திரமாக அது இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அழுகை எங்கள் பாத்திரமாக இனி இருக்கக்கூடாது ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலும் இனி வரும் வருடங்களிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகள் சமூகத்தில் இருந்து கண்ணீர் வடிக்கும் நாட்கள் இருக்கவே கூடாது ஆண்டவரே. எந்த காரியத்திற்காகவும் அவர்கள் கண்ணீர் வடிக்காதபடி அவர்கள் வாழ்க்கையில் உமது சந்தோஷத்தினால் நிரப்பி நிரப்பி அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க வண்ணமாக அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீர் தந்து கொண்டிருப்பதற்காக தரப்போவதற்காக உமக்கு இப்பொழுது நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்நேரமும் ஆண்டவரே அவர்கள் தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆத்தும தாகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய தாகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய தேவைகளுக்காக சமூகத்தில் வருகிறேன். உலக பிரகாரமான தேவைகளுக்காகவும் சமூகத்தில் வருகிறேன். எல்லாவற்றையும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி அவர்களுக்குள்ளாக உமது தெய்வீக சந்தோஷத்தினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நிரப்புவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்குள்ளாக உமது சந்தோஷத்தை நீர் வைத்து அவர்களை நிரப்பினபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான வாரங்களையும் இந்த அடுத்த வருடத்தையும் உமது சமூகத்திற்குள்ளாக வைக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை நீர்தாமே காத்து வழி நடத்தித்தார். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள என் அன்பின் பிதாவே. ஆமீன், ஆமீன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள், தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளாக தனது பாவமற்ற சந்தோஷத்தினாலும் தனது ஸ்பாட்லெஸ் ஜாய் அதாவது களங்கமற்ற சந்தோஷத்தினாலும் தனது சீம்லெஸ் ஜாய் அதாவது தடைப்படுத்த முடியாத சந்தோஷத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பப் போகிறார். உங்களது அழுகையின் நாட்களும் உங்களது கண்ணீரின் நாட்களும் உங்களது வருத்தத்தின் நாட்களும் இந்த வருடத்தில் நீங்கள் அனுபவித்த எல்லா இன்னல்களின் நாட்களும் என்றோடு கூட முடிவடைகிறது. ஹல்லேலூயா. இந்த வாரத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவரது சந்தோஷத்தை அவர் அருளப் போகிறார். எப்படி தெரியுமா அருளப் போகிறார்? தமது பரிசுத்த ஆவியினால் அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சந்தோஷத்தை அவர் ஊற்றப் போகிறார். தைரியமா இருங்க. The Lord is going to make you joyful and he is going to make you filled with his heavenly joy.
ஹல்லேலூயா. மெய்ப்பர்களாக இருக்கிற நம்ம மத்தியில் ஆண்டவர் இதோ உலகமெங்கும் சந்தோஷம் அடையும் ஒரு நற்செய்தி, அதிக சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி, glad tidings of great joy is coming and knocking your door. Hallelujah. உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குமாயின் நீங்கள் மறக்காம கீழே காணப்படுகிற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள். ஒருவேளை உங்களுக்கு மெயில் ஆக்சஸ்னா பண்ண தெரியல, இல்லாவிட்டால் என்னால் மெயில் அனுப்ப முடியல பிரதர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இல்லாவிட்டால் உங்களுக்கு நான் கால் பண்ணி we would love to be prayed for, நீங்கள் எங்களுக்காக ஜோம் பண்ணும்படியாக உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே காணப்படுகிற இந்த லேண்ட்லைன் நம்பர்ஸ்க்கும் இந்த மொபைல் நம்பர்ஸ்க்கும் உங்களது காலை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி நான் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறேன். என் அன்பு சகோதரி சகோதரிகளை, எல்ஸ் டயனாய் சீசன் 5 கிறிஸ்மஸ் எடிஷன் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். அநேகர் பார்த்து தேவ ஆசீர்வாதம் பெறுகிறீர்கள் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களோடு கூட சேர்ந்த ஆண்டவரை நான் துதிச்சு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டெஸ்டிமனிஸ் இருக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், அது எப்படி பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது காரியம் இருக்குமாயின் நீங்கள் அந்த மெயில் ஐடிஸ்க்கும் இந்த மொபைல் நம்பர்ஸ்க்கும் மறக்காமல் நீங்கள் எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். உங்களுடைய டெஸ்டிமனிஸ் எல்லாம் கேட்டு உங்களோடு கூட சேர்ந்த ஆண்டவர் நான் துதிக்கும்படியாக இந்த வாரத்தில் இந்த எல்ஸ் டயனாய் சீசன் 5 வந்து எல்லா மண்டேஸ், வெனஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் இட் வில் பி லைவ். ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்களிடம் யாவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், இந்த சேனலுக்கு புதியதாக நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த சப்ஸ்கிரைப் பட்டன் ஸோ தட் யூ வில் பி நோட்டிஃபைட் வென் அ நியூ வீடியோ பாப்ஸ் அப். ஒரு புது வீடியோ வந்துச்சுன்னா அதை நீங்கள் காணும்படியாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக, உங்களுக்குள்ளாக அவரது சந்தோஷம் நிரம்பி வழிய வேண்டும் என்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த சில நாட்களாக சற்று ஆவியில் நான் சோர்ந்து விட்டபடியால் நான் ஆண்டவரிடமாக சென்ற, ஆண்டவரை என்னை ஆவியில் உற்சாகப்படுத்தும் என்று நான் கேட்டேன். எனக்காக அநேக சகோதர சகோதரிகள் நீங்கள் ஜெபித்தீர்கள். உங்களுக்காக நான் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என் நன்றிகளை நான் செலுத்துகிறேன். கண்டினியூ டு ப்ரே ஃபார் மீ. மே த லார்ட் ஹெல்ப் அஸ். உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்து அவர் உதவி செய்து நாம் ஒவ்வொருவரையும் நமக்கென்று குறிக்கப்பட்ட அந்த கடைசி கால ஊழிய அழைப்பில், அந்த தண்டில் நம்ம யாவரையும் கொண்டு சேர்ந்து சேர்க்கும் வரை அவர் நம்மோடு கூட இருப்பாராக. God bless you. Have a blessed week ahead. இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான ஒரு வாரமாக அமைவதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். May the Lord bless you. Have a blessed week ahead as you prepare for Christmas. கிறிஸ்மஸ்க்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது don't forget, Christmas is not about new dress, புது ட்ரெஸ்ஸு, ஜாலி, இதுக்கு எல்லாருக்கும் அப்பாற்பட்டு ஆண்டவர் நமக்காக தனது ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்குள்ளாக வந்தது தான். தட் இஸ் த ட்ரூ எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸோடைய ஒரு மீனிங். அந்த மீனிங்கை மறந்துடாமல், எல்லா செலிப்ரேஷனும் இருக்கட்டும் உண்மைதான், அதோடு கூட சேர்ந்து அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் வாழ நாம் பிரயாசப்படுவோம். Have a blessed week ahead. God bless.